ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கான ரொம்பவே அருமையான ஒரு ட்ராமா தான் பார்க்க போறோம். ஸ்டார்ட்டிங்லேயே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு இப்போ 18 வருஷமாகும் அவங்க அப்பா அம்மாவ அவங்க தொலைச்சு. அவங்க அப்பா அம்மாவ தேடி கண்டுபிடிச்சு ஒரு வழியா என் அப்பா அம்மாவ கண்டுபிடிச்சுட்டேன்னு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவங்க அப்பா அம்மா பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவாங்க, "நீ என் பொண்ணு தானே?" அப்படின்னு சொல்லிட்டு. "எங்கம்மா போன இந்த 18 வருஷமா உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணோம் தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க. இதுக்கு இடையில அவங்க ஒரு அடாப்டடா ஒரு பிள்ளைய எடுத்து அவங்க வளர்க்க வர செய்வாங்க. இப்போ ஹீரோயின் வந்த உடனே அவங்கள்ட்ட பேசிட்டே இருப்பாங்க. நம்ம வந்துட்டு சரியா அப்பா அம்மாவை கவனிக்க முடியல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஃபீல் பண்ணுவாங்க, பேரண்ட்ஸும் ஃபீல் பண்ணுவாங்க. இப்போ இன்னொரு பையன் இருப்பார். அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவர் அதாவது பிரதர்னு சொல்கிறாங்க. அதாவது பிரதர்னா அவங்க கட்டிக்கிற முறையாகவும் இருக்கலாம், அவங்க கூட பிறந்தவங்களும் எல்லாமே டோட்டலாக ஒரு பிரதர், ஒரு ஜென்ஸை பார்க்கும்போது அப்படி தானே சொல்லுவாங்க. ஸோ அந்த பையன் வந்துட்டு இப்போ என்ன சொல்வார் அப்படின்னா வந்துட்டு, நான் வந்துட்டு ஒரு குட்டி நாய்க்குட்டி ஒன்று வாங்கிட்டு வந்திருப்பார், அதை வந்து நான் வளர்த்துட்டு இருக்கேன். நீ வந்துட்டு ஃப்ரீயாக இருக்க டைமில் இதையும் நீயும் வந்துட்டு நல்லா கேர் பண்ணி வளர்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். இவர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இவர் நாய்க்குட்டி தூக்கிட்டு வந்து வளர்த்துட்டு இருக்காரு. ஹீரோனுக்கு ஒன்றுமே புரியாது. திடீர்னு ஏன் இவர் வந்து நாய்க்குட்டியை தூக்கிட்டு வந்து அதை வந்து நீ நல்லா பார்த்துக்கோ, உனக்கு ஃப்ரீ டைம் இருந்தால் இதை ரொம்ப கேர் பண்ணிக்கோன்னு இவரும் சொல்கிறாரு. அப்பா அம்மா முகத்துலேயே வந்து ஒரு தெளிவில்லை, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் நினைப்பாங்க. ஆனால் ஹீரோயின் கிட்ட வந்து ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்கும். அதில் அவங்க கண்டுபிடிப்பாங்க என்னன்னா, இப்போ டாக் இருக்குல்ல, அந்த டாகுக்குள்ளே ஒரு பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு 49 டேஸ்க்கு வந்து அது டாகாக மாறி இருக்கு. அந்த 49 டேஸுக்கு அப்புறமா ஹீரோயின் வந்து அதை நல்லா கேர் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமா ஹீரோயினை வந்துட்டு டாகாக மாற்றிட்டு அது வந்து பொண்ணாக மாறிடணும். இதுதான் பிளானு. இந்த பிளானை ஹீரோயின் கண்டுபிடிச்சிருவாங்க. இது எல்லாருமே மறப்பாங்க. ஆனால் ஹீரோயின் வந்து இதை தெரிஞ்சு வச்சுட்டு, ஓஹோ அப்போ நீங்கள் இப்போவும் என் மேலே வந்து நடிக்க தான் செய்கிறீங்களா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் நினச்சிட்டே இருப்பாங்க. உடனே வந்துட்டு அந்த டாகை பார்த்தோன்னா உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் அந்த பொண்ணு டாகுக்குள்ளே இருக்கல, அந்த பொண்ணு வந்துட்டு ஹீரோயினை பேசுறதுலாம் இவங்களுக்கு நல்லாவே கேட்கும். அதாவது அந்த டாக் பேசுகிற மாதிரி டாகுக்குள்ளே உள்ள பொண்ணு பேசிகிட்டு இருக்கு. அந்த பொண்ணு என்ன சொல்லணும்னா, இந்த 49 நாள் மட்டும் முடியட்டும், அதுக்கப்புறம் உன்னை நான் டாகாக மாற்றிடுவேன், அதுக்கப்புறம் உன்னை நான் சூப்பு போட்டே குடிப்பேன்ற மாதிரிலாம் சொல்லி ஹீரோயினை வெளியேற்றிட்டு இருக்கோம். நீ வெளியே வந்தால் தானே அதெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதை வேறு நல்லா பார்த்துக்கணும் நல்லா பார்த்துக்கணும்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனால் ஹீரோயினுக்கு அதில் விருப்பமே இருக்காது. உடனே அந்த பிரதர் இருக்கார்ல, அவர் என்ன சொல்வாருன்னா வந்துட்டு, ஏன் நீ ஒரு மாதிரி சேடாகவே இருக்க, உனக்கு இந்த டாகியே பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, பொதுவாக எனக்கு டாக்ஸ் பிடிக்காதுன்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே அவங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஒரு மாதிரி ஆகிடும். என்னம்மா நீ இப்படி சொல்லிட்டு, அப்படிலாம் சொல்லாதம்மா, நம்ம பெட் அனிமல் மாதிரி நம்ம அதுங்க மேலே ரொம்ப பிரியமாக இருக்கிறோம்னு அம்மா சொல்லுவாங்க. அப்பாவா ஒரு படி மேலே போய், இங்கே பாருமா நான் சொல்கிறதுலாம் அது கேட்கும், கை கொடு கை கொடுக்கும், மேலே ஏறு ஜம்ப் பண்ணு ஜம்ப், இவங்க சொன்னது எல்லாமே கேட்குமா, நீ கொஞ்ச நாள் பழகி பாரு, உனக்கு இது ரொம்ப பிடிச்சிரும் அப்படி இப்படின்னு வரு. உடனே ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது, அப்படியே யோசிச்சுட்டே இருப்பாங்க. இருக்கிறத பார்த்தோன்னா இப்போ அவங்க அப்பா அம்மா என்ன சொல்வாங்கன்னா வந்துட்டு, இப்போ இவர் வேறு பாரு உனக்காக ஆசைப்பட்டு அவன் கொண்டு வந்தான், நீ வேண்டான்னு சொன்னா அவன் முகமே வாடி போச்சு, ஏமா அவனை கஷ்டப்படுத்துற அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அப்போ ஹீரோயின் என்ன நினைப்பாங்கன்னா, இப்போ என் அப்பா அம்மாவும் சரி இவனும் சரி இந்த டாகை நான் நல்லா பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. உங்கள் ஆசைக்காக நான் வேணா இதை ஏற்றுக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, சரி ஓகே நான் அதை நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ அவங்க பிரதர் என்ன சொல்வாருன்னா, இதை நீ சாப்பாடு வைக்கணும், இதை பார்த்துக்கணும், இது மேலே ரொம்ப நல்லா ஒரு கேராக நீ இருக்கணும், அது மட்டும் தான் உன்னோட முழு நேர வேலையாகவே இருக்கணும், மற்ற வேலை நீ எதுவுமே பார்க்காட்டி கூட பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோயினும் சரி ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தான் அவங்கக்கிட்ட ஒரு மேஜிக் பவர் இருக்குல்ல, அது மூலிமா சில விஷயங்கள் அவங்களுக்கு புரிய வரும். அவங்க அவங்க வந்துட்டு அவங்க ஒரிஜினல் பொண்ணுன்னு நினச்சிப்பாங்க. ஆனால் உண்மை என்னென்னா, இவங்க வந்து அந்த பேரண்ட் வந்து அடாப்ட் பண்ணி கொண்டு வந்த பொண்ணு தான் இவங்க. அந்த டாகுக்குள்ளே ஒரு பொண்ணு இருக்குல்ல, அதுதான் அவங்களோட ஒரிஜினல் பொண்ணு. அந்த பொண்ணை வெளியே கொண்டு வரதுக்காக இப்போ 49 நாள் வந்து திரும்ப ஹீரோயினை வச்சு பழகி அவங்கள டாகுக்குள்ளே அனுப்பிட்டு அந்த பொண்ணை வெளியே எடுக்கிறது, ஏதோ ஒரு சாபத்தால் அந்த பொண்ணு வந்து இப்போ உள்ள மாட்டிகிட்டு இருக்கு அப்படின்றதுக்காக வந்து அடாப்ட் பண்ணி வந்த இந்த பொண்ணை வந்துட்டு அதாவது என்ன சொல்கிறது, மாற்றிக்கிறது, அதை அந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பண்ணலான்ற மாதிரி யோசிப்பாங்க. உடனே ஹீரோயினுக்கு ரொம்ப நல்லாவே புரிஞ்சிடும், ஓஹோ இதுதான் உங்களோட பிளான் இல்லை, கண்டிப்பாக வந்துட்டு நான் பார்த்துக்கிறேன், அது எப்படி ஃபேஸ் பண்ணணும் எனக்கும் தெரியும் அப்படின்ற மாதிரி நினச்சிப்பாங்க. இதோட தான் இருப்பேன், சாப்பிட்றது தூங்குறது இதை பார்த்துக்கிறது எல்லாமே என்னோட வேலை தான், ஒன்றுமே கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயின் சொல்லிடுவாங்க. ஆனால் அந்த டாகுக்குள்ளே இருக்க அந்த பொண்ணு இருக்குல்ல, ஒரிஜினல் பொண்ணு, அது பேசுகிறது எல்லாமே ஹீரோயினுக்கு புரியும். அது வந்து இப்போ டாகு கத்துற மாதிரி கத்துதில்ல, குறைக்குதில்ல, அது வந்து அது என்ன சொல்லும் அப்படின்னா வந்துட்டு, என்ன நீ பார்த்துக்க போறியா, இன்னும் 49 நாள் தான், அதுக்கப்புறம் உன்னை நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு, என்னை நீ சாப்பாடு போட்டு நான் வளர்ப்பேன், என்னை வந்து பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு என்னை கிண்டல் பண்ணிட்டு இருக்கியா, உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஹீரோயினை திட்டிகிட்டே இருக்கும். ஹீரோயின் அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க. இப்போ அந்த டாகியை கூட்டிகிட்டு அவங்க ஒரு கடைக்கு வேற வருவாங்க. பையன் இருக்கால, அவர் வந்து என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது ஒரு பெட் ஷாப்பாக தான் இருக்கும். சரி அந்த டாகிக்காக ஏதாவது வாங்க வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கே ஒரு கேட் ஒன்று இருக்கும். அந்த கேட்டை வந்துட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த கடைக்கார பையன் என்ன சொல்வார்னா, இந்த கேட்டு வந்துட்டு சொல் பேச்செல்லாம் கேட்காது, இது நீங்கள் வளர்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. உடனே அந்த பையன் என்ன சொல்வாருன்னா, ஒரு வேளை உங்களால் வளர்க்க முடியல அப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலும் எனக்கு நீங்கள் ரிட்டர்ன் கொண்டு வந்து கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லவும், அப்படிலாம் கிடையவே கிடையாது, இது எவ்வளோன்னு மட்டும் சொல்லுங்கன்னு உடனே, சரி நம்ம வேணான்றோம், இவங்க வற்புறுத்தி கேட்குறாங்களே அதனால வந்துட்டு கொஞ்சம் காசு அதிகமாகவே சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைக்கார பையனும் கொஞ்சம் காசு எக்ஸ்ட்ராவாகவே சொல்லி விற்றுருவான். ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டே வந்துருவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, இப்போ ஒரு புல்வெளியாக இருக்கிற இடமா போய் தனியாக போய் உட்காந்துப்பாங்க. அங்கே உட்காந்தவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு பக்கம் கேட்டையும் இன்னொரு பக்கம் டாகையும் வச்சு நடுவில்
கேட்டுக்கு வந்துட்டு ஒரு மந்திரம் மாதிரி போட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி மந்திரம் போட்ட உடனே இப்போ அந்த கேட்டுக்குள்ள அந்த டாகுக்குள்ள அந்த பொண்ணு இருந்ததுல அந்த பொண்ணோட அந்த ஆவி இருக்குல்ல, அது அந்த சோல் அது வந்து என்ன ஆகும் கேட்டுக்குள்ள போயிடும். கேட்குள்ள இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு அங்கே ஒரு பாய் மாதிரி அவங்க வச்சிருப்பாங்க. அதை வந்துட்டு இங்கே வந்து டாகுக்குள்ள மாற்றி விட்டுருவாங்க. இது தெரிஞ்சவொன்னே அந்த பொண்ணு வந்துட்டு கத்து கத்துன்னு கத்த ஆரம்பிச்சிட்டு இப்போ அது பூனையா மாறிடுச்சு. பூனை வந்து கொட்டாய் விடுறது ஆவுன்னு சொல்றதெல்லாம் வந்து அந்த பொண்ணு பேசுகிற மாதிரியே இருக்கும். அந்த பொண்ணு என்ன சொல்லுன்னா, உனக்கு என்ன தைரியம் இருந்தால் என்னை வந்து இந்த மாதிரி மாற்றிருப்ப, நான் நாயா இல்லையா, நான் என்னை வந்து பூனையாக மாற்றிட்டேன், இது மட்டும் என் அப்பா அம்மாவுக்கும் என் பிரதருக்கும் தெரிஞ்சுதுன்னு வச்சுக்கோங்க, உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க, எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நான் நாயாவே மாற்றி விட்டுரு, அப்போ தான் அந்த 49 டேஸ்க்குள்ளே நீ அதை மாற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே இருக்கும். அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஹீரோயின் வந்து ஒருத்தர் வந்து லவ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அந்த ஸ்பெஷல் பவர்லாம் கிடைக்குதுல்ல, அவங்க மாஸ்டர் ஹீரோயின் அங்கே இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு அந்த ஸ்பெஷல் பவருக்காக வந்து போராடிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் செய்யும் போது ஹீரோயின் லவ் பண்ணுற அந்த பையன் இருக்கார்ல ஹீரோ, அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா ஒரு இன்சிடென்ட்ல வந்து இறந்து போயிருப்பாரு. ஸோ அவரோட சோல் வந்து அப்படியே தான் இருக்க மாதிரி இருக்கும். ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ இவங்க வந்துட்டு அந்த டாகுக்குள்ளே தானே அந்த பொண்ணை வச்சிருக்காங்க, அந்த டாக்லேருந்து அந்த பொண்ணை எடுத்து கேட்டுக்குள்ளே மாற்றியாச்சு. இப்போ அந்த டாக் இருக்குல்ல, அந்த டாகில் வந்துட்டு ஹீரோவோட அந்த சோல் இருக்குல்ல, அதை ஹீரோயின் கொண்டு வந்துருவாங்க. எதுக்காகனா அவங்க ரொம்ப கதறி அழுவாங்க ஹீரோயின், அவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த மாஸ்டர் என்ன சொல்வாருன்னா, இறந்து போனவங்களை திரும்ப நம்ம கொண்டு வர முடியாது, அந்த ஆன்மா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது தான் ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, இன்னும் 49 டேஸில் வந்து இந்த டாகுக்குள்ளே யாராக இருந்தாலும் அது மனுஷனாக வர வாய்ப்பு இருக்குல்ல, ஒருவேளை நம்ம லவ் பண்ணுற பையனை வந்துட்டு நம்ம இது மாதிரி கொண்டு வரலாம், இவங்க எல்லாருமே என்னை அடாப்ட் பண்ணி கொண்டு வந்துட்டு என்ன இந்த மாதிரி தான் மாற்ற போகிறாங்க, ஸோ இவங்க கிட்ட இந்த மாதிரி நம்ம நடந்துக்கிறது தப்பு கிடையாது, நான் லவ் பண்ணுற பையனை நான் காப்பாற்றி கொண்டு வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் தனக்கு நடக்கிற ஒரு விஷயத்தை தனக்கு சாதகமாக ஆக்கிக்கணும் அப்படின்றதுக்காக முடிவு பண்ணுவாங்க. அதனால இப்போ அந்த ஹீரோவோட சோல் இருக்குல்ல, அது வந்துட்டு அந்த டாகுக்குள்ளே வந்துடும். இப்போ அவங்க அந்த டாகை வந்து நல்லா கேர் பண்ணி பார்த்துட்டாலும் வீட்டில் யாருக்கும் சந்தேகமும் வராது, ஹீரோயினுக்கு ரொம்ப ஜாலியாகவும் இருக்கும்ல. ஸோ அவங்க வந்து அந்த டாகை இப்போ தடவை கொடுத்து பேசிகிட்டு இருப்பாங்க. இருக்கார்ல, அவர் கேட்பாரு, இந்த மாதிரி ஏன் பண்ணியிருக்க, அவங்க ஏதாவது பண்ணுவாங்களே பிரச்சனை ஆகும் அப்படின்னு சொல்லும்போது, நீ எதை பற்றியும் கவலைப்படாத, உன்னை நிச்சயமாக நான் கொண்டு வருவேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் வந்து சொல்லிட்டே இருப்பாங்க. இப்போ அதோட அவங்க என்ன பண்ணுவாங்க, புதுசாக அவங்க அந்த கேட் இருக்குல்ல அதை தூக்கிட்டு இப்போ வீட்டுக்கு வந்துருவாங்க. அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அவங்க வீட்டில் அந்த டாகை கூட்டிட்டு அந்த கேட்டை கூட்டிட்டு வீட்டுக்கு வராங்க. வரும்போது அவங்க அப்பா அம்மா அவங்க பிரதர் 3 பேர் அங்கே உட்காந்துட்டு இருப்பாங்க. உடனே ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, இந்த கேட்டை பார்த்தோன்னே அவங்கள மூஞ்சி சொல்லிப்பாங்க. உடனே அந்த பிரதர் இருக்காருல்ல, அவர்கிட்ட கொண்டு போய் இந்த கேட்டை கொடுப்பாங்க. அவராக தள்ளி தள்ளி ஓடுவார். உடனே ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, இங்கே பாரு, நீ எனக்கு வந்து டாக் வந்து ப்ரெசென்ட் பண்ணேன், நான் வந்து உனக்கு கேட்டை வந்து ரிட்டன் கிஃப்டாக ப்ரெசென்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். சிச்சி எனக்கு கேட்டை பிடிக்காது, தூக்கிட்டு போ அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு, நீ கொடுக்கும்போது எனக்கு பிடிக்காத டாக் நான் வாங்கிட்டேன்ல, எனக்கு பிடிச்ச கேட்டை உனக்காக நான் கொடுக்குறேன், ஏன் அதை நீ வேண்டான்னு சொல்கிற, என்னோட கைண்ட்னஸ் நான் உன் மேலே வச்சிருக்க பிரியத்தை ஏன் இப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. டாக்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது பெட்ஸ் அனிமல் மேலே ரொம்ப பிரியமாக இருப்பீங்க நான் நினச்சேன், அதனால தான் அந்த கேட்டை கூட உங்களுக்காக வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, எங்களுக்குலாம் பெட்ஸே பிடிக்காதமான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லிடுவாங்க. ஹீரோயின் டக்குன்னு பார்ப்பாங்களா, அதாவது கேட் வந்து இந்த அளவுக்கு வளர்த்தது இல்லைம்மா, அதனால சொன்ன, மற்றபடி ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு, உன் தங்கச்சி ஆசையாக கொடுக்குறாள் அவள்கிட்ட வாங்கிக்கப்பா அப்படின்ற மாதிரி இந்த பையன் கிட்ட சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அப்பா இப்போ என்ன சொல்வாருன்னா வந்து, அவளை வந்து கஷ்டப்படுத்தாத, அவள் பெரியத்தில் கொடுக்குறா, அதை வாங்கிக்க. இப்போ இவங்களோட மைண்ட்லாம் என்னன்னா, இப்போ இவங்களை கவலைப்படாமல் இவங்களை நிம்மதியாக வச்சிருக்கணும் அந்த 49 டேஸ்க்கு, அப்போ தான் வந்து அவங்க நினச்சது நடக்கும். அதுக்காக ஹீரோயின் மனசு கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. இப்போ அவரும் என்ன சொல்வார், சரி ஓகே, என் பேரண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க அப்படின்றதுக்காக இந்த கேட்டை வந்து நான் இப்போ எடுத்துக்கிறேன், அதை நல்லபடியாக நான் வளர்ப்பேன், ஆனால் அதுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்வார். இன்னும் ஹீரோயின் என்ன சொல்வாங்க, அதை நீ நல்லா பார்த்துப்பேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போவாங்க. இப்போ அந்த கேட் வந்து பேசும், அதாவது அந்த பொண்ணு இருக்குல்ல அதுக்குள்ளே இருந்துட்டு பேசும், என்ன நீ இந்த மாதிரி பண்ணிட்டேன்னு மட்டும் எங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சது உன்னை அவ்வளோதான், நீ இதுக்கப்புறம் இந்த இடத்த விட்டு போகவே முடியாது, அந்த நாயும் இங்கேருந்து போக முடியாது அப்படின்ற மாதிரி அது பாட்டுக்கு சொல்லிட்டு இருக்கோம். அந்த கேட் இருக்குல்ல, அது அழகாக போய் கொஞ்சம் ஒன்று, ஏன்னா என்ன போய் நக்கிட்டு இருக்க, தள்ளிப்போ அப்படின்ற மாதிரி தள்ளி தள்ளி விடுவார் அந்த கேட்டை. உடனே வந்துட்டு அவங்க அப்பா கிட்ட வர சொல்வார், இது என்னது, இது எனக்கு பிடிக்கவே இல்லை, எதுக்கு அவன் சொல்கிறதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கோவப்படும். ஹீரோனோட அப்பா என்ன சொல்வார்னா வந்துட்டு, அப்பெல்லாம் நீ சொல்லக்கூடாது, இன்னும் 49 நாளைக்கு அவன் மனசு கஷ்டப்படுற மாதிரி நம்ம நடந்துக்கவே கூடாது, அவகிட்ட எந்த அளவுக்கு நம்ம நல்ல விதமாக நடந்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம நினச்சது சீக்கிரமாகவே நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லவும் இவருக்கு அவ்வளோ கோவம் ஒரு அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பாரு. இதை பார்த்தாலே பிடிக்கல, எரிச்சலாக இருக்குது, சுத்தமாக இதை பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோவமாக பேசுவார். உனக்கு ஏன்டா எத்தனை தடவை சொன்னாலும் புரியவே மாட்டேங்குதுன்னு அவங்க பேரண்ட்ஸ் வேறு சொல்லிட்டே இருப்பாங்க. இப்போ இந்த கேட்டுக்குள்ளே இருக்க அந்த பொண்ணு என்ன சொல்லும், அச்சுச்சோ நான் தான் இந்த கேட்டுக்குள்ளே இருக்கேன்றது இதுங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, இவங்க எல்லாரும் என்னை வெறுக்கிறாங்களே, நான் இப்போ எப்படி இவங்களுக்கு புரிய வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பாட்டுக்கு யோசிச்சுட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிகிட்டே இருப்பாங்க. இவங்க பேசுறது அவங்க பேசுறது அவங்களுக்கு கேட்கவே இல்லைன்னு ஹீரோனுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். மறுநாள் ஹீரோன் அந்த டாகை கூட்டிகிட்டு கீழே வருவாங்களா, அப்போ அந்த கேட் இருக்கலாம் அவங்க அம்மாவை அப்பாவை பார்த்தோன்னே ஒவ்வொருத்தட்டையாக போய் அவங்க ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுக்கும், நான் தான் உங்கள் பொண்ணு என்ன உங்களுக்கு தெரியலையா, என்ன உங்களுக்கு தெரியலன்னு கேட்டுகிட்டே இருக்கும். அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சுத்தமாக அதை கேட்ட பிடிக்கவே இல்லை, அவங்க பொண்ணோட இது வந்துட்டு சோல் வந்து அந்த டாகுக்குள்ளே இருக்குது அப்படின்றதுனால அவங்க அதை தான் நல்லா பார்த்துக்கிறாங்க, அந்த கேட்டை பார்த்துக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அதை வந்து திட்டிகிட்டே இருப்பாங்க, தள்ளி தள்ளி விட்டுட்டே இருப்பாங்க. ஹீரோயினுக்கு ரொம்ப இதாகவே இருக்கும், அவங்க பண்ணுறதுக்கு நல்லா வேணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா சாயங்காலம் திரும்ப ரிட்டர்ன் வந்துருவார். இப்போ அப்பாவும் அம்மாவும் என்ன சொல்லுவாங்கன்னா, டே இந்த கேட்டை எங்கேயாவது கூட்டிகிட்டு போடா, அது வீட்லேயே இருந்து எங்களை போட்டு படுத்தி எடுக்குது, எப்போ பார்த்தாலும் மியாவும் கத்திக்கிட்டே இருக்குது, ரொம்ப டார்ச்சராக இருக்குது, அது வெளியே போகணும்னு நினைக்கிது போல இருக்குது, கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லும்போது, நீங்கள் என்ன பொழுதன்னைக்கு அதை ஏன் தலையிலேயே கட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த
பையன் வேற கோவப்பட்டுட்டே இருப்பான். அப்போ ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, அந்த டாகை கூட்டிட்டு வாக்கிங் போகலான்னு சொல்லிட்டு கிளம்பும்போது எங்கே போகிறேன்னு கேட்கும்போது, நான் இந்த மாதிரி நல்லா பண்ணி எனக்கு கிஃப்டாக கொடுத்தேன், அதனால அதை நான் நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன்ற மாதிரி சொல்லுவாங்க. வேறு வழியே இல்லை, இப்போ அவங்க முன்னாடி நடிச்சு தானே ஆகணும்னு சொல்லிட்டு அப்பா அம்மா சொல்கிறது கேட்டு அந்த பையனும் அந்த கேட் இருக்குல்ல அதை கூட்டிட்டு நானும் வெளியே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு தூக்கி வச்சுட்டு நடப்பாரு. வந்துட்டு ஹீரோனை கூட்டிட்டு ஒரு கடைக்கு தான் போவான். அந்த கடை என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா வந்து பார்க்குற மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி இடத்துக்கு தான் கூட்டு போவான். அங்கே போயிட்டு அவர்கிட்ட விசாரிப்பேன், இந்த மாதிரி இது வந்து ஒரு வேளை அதுக்கு வந்து ஜோடி தேடுது போல இருக்குது, அதுக்காக தான் அது கத்திட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவன் இங்கே கூட்டு வந்திருப்பான். இங்கே அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு அங்கே அது கத்திட்டே இருக்கிறது சுத்தமாக பிடிக்கல. இங்கே வந்து விசாரிக்கும் போது அவர் நிறைய டைப்பை வந்து சொல்வார். அதுக்கு வந்து நேச்சுரலான ஜோடியும் வந்து இருக்கும், அந்த மாதிரி ஜோடியோடு அது சேர்ந்தாலும் அது ப்ரெக்னென்ட் ஆகும், இல்லை வந்துட்டு ஆர்டிஃபிஷியலாகவும் அவங்க ப்ரெக்னென்ட் ஆகிற மாதிரி இருக்குது. அது இல்லாமல் இன்னொரு மெத்தட் இருக்குது, அதில் வந்துட்டு பார்த்தோன்னா அது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் அப்படி இப்படின்ற மாதிரி அவர் அந்த கடைக்காரர் சொல்வார். ஹீரோ இப்போ இந்த பையன் இருக்கான், அவன் என்ன கேட்பான் அப்படின்னா வந்துட்டு இங்கேயே இது மாதிரி எது நடந்தால் வந்துட்டு இங்கேயே ரொம்ப நாளைக்கு அது இருக்க மாதிரி இருக்கும்னா இப்போ நேச்சுரலாக இருக்கிறது தான் பெஸ்ட்டு, அதுக்கான பேர் வந்துட்டு அதுவாக தேர்ந்தெடுத்துக்கும். அந்த மாதிரி தேர்ந்தெடுக்கும் போது அது ஒரு 6 days 7 days வந்து அது இங்கே இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ அது இங்கே இருந்துச்சுன்னா அப்படின்னு வந்துட்டு அது பாட்டுக்கு அது ப்ரெக்னென்ட் ஆகும் அப்படி இப்படின்னு சொல்லும்போது ஒரு நாளைக்கு கொஞ்சம் நேரம் மாதிரி நீங்கள் அதை கூட்டிகிட்டு வரணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். ஒன்று இந்த பையன் வந்து என்ன பண்ணுவான், வெறும் 1 வாரம் தான் இருக்க முடியுமா, 1 மாதம் 2 மாதம்லாம் இங்கே வச்சுக்க மாட்டீங்களா, இது கத்திட்டு இருக்கு, வீட்டில் வந்து என்னால் பார்த்துக்கவே முடியல, எங்கள் அப்பா அம்மாக்கெல்லாம் தலைவலியே வந்துருச்சு இதால் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு சொல்லிட்டே இருப்பார். என்ன நீங்கள் கேட்டு வந்து இந்த மாதிரி ஒரு ஆசைப்படுவாங்கல்ல, நம்ம வளர்க்குற பிராணிங்க வந்துட்டு அது குட்டி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு தானே கடைக்கு கூட்டு வருவீங்க, நீங்கள் என்ன இந்த மாதிரி டார்ச்சராக இருக்குன்னு சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு கடைக்காரங்க கேட்பாரு. இது நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஹீரோயின் சிரிச்சிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி கடைக்காரும் கூப்பிடுவோம். இவரும் பூனையை கொடுக்கறதுக்கு முன்னாடி இப்போ ஹீரோயின் கிட்ட என்ன கேட்பாருன்னா, நீ எனக்கு கிஃப்டாக கொடுத்த கேட்டால் நான் இந்த மாதிரி பண்ணுறேன்னு உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் என்ன யோசிக்க போகிறேன், நான் அது உனக்கு கிஃப்டாக கொடுத்துட்டேன், அதை பற்றின முடிவு எடுக்கிறது உன்னோட உரிமை, அது இப்போ உன்னோட கேட்டாக இருக்கிறதுனால நீ தான் அதுக்கு ஒரு நல்லது தானே நீ நினைக்கிற, அது குட்டி போடணும் அது நல்லா இருக்கணும் அப்படின்னு தானே நீ நினைக்கிற, நான் என்ன தப்பாக நினைக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. ஆனால் சிரிச்சிட்டே இருப்பாங்க. இப்போ அந்த கேட்டை கூட்டு போயிடுவார், அந்த கடைக்காரர் கூட்டு போய் ஒரு பாக்ஸுக்குள்ளே போட்டு விட்டுருவாரு. அதை மூடி குலுங்கு அது பாட்டுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அங்கே பார்த்தா அந்த பொண்ணு கத்துற மாதிரியே அலறல் அந்த காலத்து கத்துற மாதிரி அந்த ஒரு இது பண்ணிட்டு இருப்பாங்க. இவர் இந்த ஹீரோயினுக்கு சிரிப்பாக இருக்கும், நல்லா வேணும் இவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அம்மான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கத்துற மாதிரியே சவுண்டு வரும். வந்துருவாங்க, அந்த கேட்டை கொண்டு வந்து அதோட இருக்கிற இடத்துல விட்டுருவாங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு பவுல் மாதிரி இருக்கும், அந்த பவுலுக்குள்ளே தான் அந்த கேட்டை வச்சிருப்பாங்க, பார்க்கவே அழகாக இருக்கும். அதோட வந்துட்டு இப்போ தான் அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, ஹீரோயின் அம்மா என்ன சொல்லுவாங்க, இப்போ தான் அந்த கேட்டு கத்தாமல் இருக்குது, இந்த மாதிரிலாம் சர்வீஸ் பண்ணுறதும் கொஞ்சம் நல்லது தான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு இதாக இருப்பாங்க. ஏன்னா அதுக்கு தான் கத்திட்டே இருக்காங்க போல இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க நினைப்பாங்க. உடனே இந்த பையன் என்ன சொல்வாருன்னா வந்துட்டு, ஆமாம் இன்னும் கொஞ்சம் நாள் இந்த கேட் வந்து குட்டி போட்டுருவோம், அதுக்கப்புறம் அந்த குட்டியை நம்ம வளர்க்கலாம், இல்லாட்டி நல்ல சேல்ஸ் நல்ல ரேட்டுக்கு கூட நம்ம அதை சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இந்த பையன் சொல்லிட்டே இருப்பார். அதுக்கப்புறம் ஹீரோயின் சிரிச்சிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வந்துட்டு ஹீரோயின் கிட்ட வந்துட்டு இப்போ இந்த பையன் என்ன கேட்பாருன்னா, டாகுக்கு வந்து ஃபுட்டு வைக்கலையா, அதுக்கு வந்து பசிக்காதா, அது வந்து ஒரு மாதிரியாக டயர்டாக இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்லவும் ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, இல்லை அதுக்கு நான் நிறைய ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டேன், அதுக்கு பசிக்கல அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. ஏன்னா இப்படி சொல்கிற, ஸ்நாக்ஸ் மட்டும் டாகுக்கு போதுமா, அதெல்லாம் பார்த்தா அது சாப்பாடு கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுவார், தான் சாப்பிட்ற பிளேட் இருக்குல்ல அந்த பிளேட்டில் சாப்பாடுலாம் வச்சு வேகமாக எடுத்துகிட்டு போவார். ஏன்னா அந்த சிஸ்டர் வந்து அதுக்குள்ளே இருக்குன்னு சொல்லிட்டு அவர் அவ்வளோ கவனிக்க போவார். கிடையாது, அவங்க அப்பாவும் அம்மாவும் பார்த்தீங்கன்னா மாறி மாறி தட்டில் அவ்வளோ சாப்பாடு கொண்டு போய் தன்னோட பொண்ணு நினச்சி அவ்வளோ கவனிப்பாங்க. ஹீரோயின் பார்த்து சிரிச்சிட்டே இருப்பாங்க. இந்த டைமில் அந்த கேட் இருக்குல்ல, அப்பா அம்மா எனக்கு சாப்பாடு வைங்க, நான் சாப்பிட்டே 2-3 நாள் ஆகுது, ரொம்ப எனக்கு டயர்டாக இருக்குது, எனக்கு ஏதாச்சும் சாப்பிட கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்கும். சூ போ அப்படின்ற மாதிரி அதை விரட்டிகிட்டே இருப்பாங்க. இதே மாதிரி சாப்பிடாம இருந்தால் அதுக்கு என்ன ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் அவங்களுக்குள்ள பேசிப்பாங்க. என்ன வேணா ஆகிட்டு போகுது, நம்மளுக்கு என்ன அப்படின்ற மாதிரிலாம் அவங்க அம்மா அந்த பையனும் மாறி மாதிரி பேசுவாங்க. ஹீரோயின் காதில் விழுந்து விழாத மாதிரி அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க. கோவம், அதாவது பூனை கிட்ட இருக்க அந்த பொண்ணுக்கு சரியான கோவம். அது என்ன பண்ணு, ஹீரோ நைட்டு தூக்கிட்டு இருப்பாங்களா, அவங்க ரூமுக்கு வந்து அவங்க பெட்டு மேலே ஏறி மூஞ்சில் இன்னைக்கு பொறாட்டி விட்டா தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும்னு மேலே ஏறி வரும். அதோட அவங்களால தூக்கிட்டு இருக்கும்போது அந்த டாக் இருக்குல்ல, அது வந்துட்டு அவங்களை கிட்டவே நெருங்க விடாது. அதோட திரும்ப அவங்களோட இடத்துக்கே வந்து அந்த பூனை படுத்துப்பாங்க. படுத்துட்டு அது என்ன யோசிக்கணும், எப்படியாவது நான் தான் அந்த கேட்டுக்குள்ளே இருக்கேன் அப்படின்றத நம்ம அப்பா அம்மாவுக்கு வந்து தெரியப்படுத்தணும், இல்லைன்னா அது நல்லதாக இருக்காது அப்படின்ற மாதிரி யோசிக்கும். அதுக்கு ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காருல பிரதர். அவர்கிட்ட போயிட்டு அவர் லேப்டாப்பில் வேலை பார்க்கும்போது ஏதாவது சொல்லி புரிய வைக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பட்டனை போய் அமுத்தி விடும். அந்த டைம் பார்த்து அந்த பையன் சரியான கோவப்படுவான். உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், நான் வேலை பார்க்கும் போது என்ன டிஸ்டர்ப் பண்ணாதா அப்படின்னு சொல்லிட்டு, போறியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது போகாமல் ஒவ்வொரு பட்டனும் அமுத்தும். அது என்ன பண்ணுனா தன்னோட பேரை சொல்கிறதுக்காக வரும். அது பாதி அமுத்துறதுக்குள்ளே அந்த பையன் என்ன நினச்சிப்பான் அப்படின்னா வந்துட்டு இவன் கண்டுபிடிப்பான்னு சொல்லிட்டு அது சந்தோஷப்படும். ஆனால் இவன் என்ன கண்டுபிடிப்பான்னா அது வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது சொல்ல வருது போல இருக்குன்னு சொல்லிட்டு உடனே அதை தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிடுவான். முட்டாள்தனமாகவே இருக்கியாடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த பூனைக்குள்ளே இருக்க அந்த பொண்ணு வர நினச்சிட்டே இருக்கும். இப்போ ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் காட்டினவனு உண்மையிலேயே அந்த பொண்ணு வந்து ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கும். உடனே அவனுக்கு அவ்வளோ சந்தோஷமாக போயிடும். அவ்வளோதான், இப்போ இது குட்டி போட்ட உடனே வந்து நம்ம ரிச் ஆகிடுவோம். நிறைய பேர் வந்து இந்த கிட்டன் ஆசைப்படுவாங்கல்ல அந்த குட்டி பூனைக்கு. அதனால் வந்துட்டு உடனே இப்போவே பார்த்தீங்கன்னா அந்த ஆப்லலாம் போட்டு விட்ருவார். இப்போ என் பூனை வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது, யாருக்காவது வேணும்னா புக்கிங் பண்ணுங்கள், அட்வான்ஸ் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். நான் கண்டிப்பாக அந்த பூனையை வச்சு நான் பணக்காரன் ஆகிடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பிளான் பண்ணிடுவார். சொல்வார்னா இந்த பூனை வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அதுக்கு நியூட்ரிஷன்ஸ்லாம் நிறைய கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே இவ்வளோ நல்ல சாப்பாடே போடாதவர் இப்போ என்ன பண்ணுவாருன்னா, இந்த பாரு நீ குட்டி போடணும், உனக்காக நிறைய பேரை வந்து புக் பண்ணி வச்சுருக்கேன், நல்ல குட்டியாக போடுற அழகான குட்டி
குட்டியாக இருக்கணும், இந்தா நல்லா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடை வேண்டாம் வெறுப்பா வச்சுட்டு அங்கேருந்து போயிடுவார். எப்படி தான் என் அப்பா அம்மாவுக்கு நான் தான் இதுக்குள்ளே இருக்கேன்றது புரிய வைப்பனும் எனக்கு தெரியலையேன்னு சொல்லிட்டு இப்போ இதே மாதிரி நம்ம இங்கே இருந்தோம் அப்படின்னா வந்துட்டு இதே மாதிரி தான் வேலை பார்த்துட்டே இருப்பாங்க. நம்ம இருக்கிறதே அவங்களுக்கு தெரிய போகிறதே கிடையாது. இனிமேல் நம்ம இங்கே இருக்கக்கூடாது, இங்கேருந்து வெளியே போயிடணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு என்ன பண்ணும், அந்த கேட்டாக இருக்குல்ல அது வந்து வெளியே போயிடும். வீட்டை விட்டு வெளியே போகிறோன்னா அதுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடும். அதனால் அதுக்கு காயமாயிடும். இப்போ அந்த பையன் என்ன பண்ணுவான், அந்த கேட்டை தூக்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் கொண்டு வருவான். அங்கே வந்து டாக்டர் என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு அதிகமாக பணம் கேட்பாங்க அதுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக. உடனே என்னது இவ்வளோ பணத்தை கேட்குறீங்க, இந்த அளவுக்கு என்ன ஏமாற்ற பார்க்குறீங்களா, நான்லாம் ஏமாற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டபடி கத்துவான். இதுக்கு ட்ரீட்மெண்ட் நடக்கிறோன்னா இவ்வளோ செலவு பண்ணி தான் ஆகணும்னா அவ்வளோ காசு கொடுத்து செலவு பண்ணுற அளவுக்கு இது ரொம்ப அவ்வளோ ஒன்றும் முக்கியமான கேட்டெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த பூனையை தூக்கிட்டு வந்துடுவான். அந்த கேட்டை தூக்கிட்டு வீட்டுக்கு வரவும் பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோயினே கேட்பாங்க. அவங்களுக்கே பாவமாக இருக்கும், ஏன் இப்படிலாம் பண்ணுற, அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோன்னே அதுக்கு நான் டேப்லெட் வாங்கிட்டு வந்துட்டேன், ஒரு நாளைக்கு இத்தனை டேப்லெட் கொடுத்தாலே அது சரியாயிரும்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்லுவான். அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, இவ்வளோ டேப்லெட்லாம் கொடுக்க வேண்டாம், அதுக்கு ஏதாவது உடம்பு பண்ண என்ன பண்ணுன்னு கேட்கும்போது, உனக்கு என்ன நீ தானே அன்றைக்கி சொன்னேன், உனக்கு கிஃப்ட்டாக கொடுத்துட்டேன், நீ பார்த்துக்கொன்றது நீ முடிவெடுக்கிறது எல்லாம் என்னோட உரிமை, நீ சொல்லிட்டில, இப்போ எதுக்கு சும்மா சும்மா வந்து என்ன டார்ச்சர் பண்ணுறப்போ இவன் வேலையை பாருன்னு சொன்னோன்னே ஹீரோயினுக்கு புரிஞ்சிடும். நம்ம இதை கேட்டால் நினைக்கக்கூடாது, இதுக்குள்ளே அவளோட இது தானே இருக்குது, அந்த சொல் தானே இருக்குது, அவளே கெட்டவ தான் இவங்களும் கெட்டவ தான், ஸோ இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை நடத்திட்டு போட்டோம், நம்ம இதை தலையிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து போயிடுவாங்க. இப்போ என்ன பண்ணுவார், டேப்லெட்டை கொடுத்துக்கிட்டே இருப்பார் அந்த கேட்டுக்கு, கொஞ்சம் கொஞ்சமாக அது சரியாயிட்டே வரும். இதில் வந்து அந்த குட்டி இருக்குல்ல, அந்த வயிற்றுல உள்ள அந்த டேப்லெட் அதிகமாக எடுத்ததுனால குட்டி வந்து இல்லாமல் போயிடும். உடனே அந்த கேட்டு வந்து இப்போ கோவப்பட ஆரம்பிச்சிடும், என்னோட குட்டியை வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, ஸோ அதுக்கு நான் ரிவெஞ்ச் எடுத்தே தீருவேன் அப்படின்ற மாதிரி. இப்போ அதுக்கு கோவம் வந்துடும். கத்திக்கிட்டே இருக்குமா உடனே அந்த பையன் வந்துடும், எதுக்கா அப்படி கத்திக்கிட்டே இருக்க, சும்மா சும்மா காலையில் கத்திட்டே தானே உன்னை அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி அந்த பூனை எவர் திட்டிகிட்டே இருப்பார். இங்கே பார்த்தோம் அப்படின்னா அந்த ஹீரோனோட அப்பா இருக்கார்ல, அவர் என்ன பண்ணுவாருன்னா இந்த பிஸ்னஸில் நம்ம எவ்வளோ முயற்சி பண்ணாலும் எதுவுமே சாதிக்க முடியலன்னு சொல்வார். உடனே அம்மா இருக்கல, அது என்ன ஒரு ஐடியா கொடுக்குன்னா, இவ தான் இருக்கல்ல, இவ நம்ம இந்த ஒரு 40 days அந்த 49 days கிட்ட வீட்டில் தான் இருக்கிற மாதிரி இருக்குது, அந்த மாதிரி வயசானவங்க நல்லா பணக்காரனாக இருக்கான், அவன் நம்மளோட ப்ராஜெக்ட்டுக்கு ஒத்து வரல அப்படின்னா வந்துட்டு இவ சும்மா தானே இருக்கா, அது வரைக்கும் இவளை நம்ம பயன்படுத்திக்கிட்டா என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும். இது நல்ல ஐடியாவாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டும் மாநகரத்தமாக பேசிங்க. இதை வந்து டாகி இருக்குல்ல அது கேட்டுட்டு ஹீரோயின் கிட்ட போய் சொல்லிடும். அதாவது அதுக்குள்ளே இருக்க ஹீரோ போய் சொல்லிடுவார், இந்த மாதிரி அவங்க எல்லாம் வந்துட்டு ஒரு ஓல்டு மேனை வந்துட்டு உனக்காக வந்து பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொன்னேன், இவங்க நாளுக்கு நாள் தப்பு அதிகமாக தான் பண்ணுறாங்க, இவங்களுக்குலாம் தண்டனை கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ ஹீரோன் வந்து அவங்கள அடிக்கடி கிடைக்கிற டைம்லலாம் மந்திரம்லாம் போட்டுகிட்டே இருப்பாங்க. என்ன பண்ணுவாங்க, அவங்க வேலையாக இருக்கும்போது வெளியே போகலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துடுவாங்க. அதே மாதிரி ஹீரோன்னு சரி வரேன்னு சொல்லிட்டு போவாங்க அவங்க கூட. அங்கே போகணுன்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த வயசான ஆள் இருக்கார்ல, பணக்கார ஆள், அந்த ஆளை கூப்பிட்டு வந்து காட்டுவாங்க, இவர் நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப வேண்டப்பட்டவருமா, சும்மா உங்ககிட்ட பேசுகிறோன்னு சொன்னார், பேசிட்டுருமான்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுவாங்க. ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். அந்த ரூமில் யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த மொட்டை பார்த்தீங்கன்னா வந்துட்டு தனியாக உட்காந்துட்டு ஹீரோயினவா வந்து பக்கத்தில் உட்கார அப்படின்ற மாதிரி கூப்பிடும். உடனே ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, நான் எங்கே உட்காருறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இங்கே தான் இவ்வளோ பெரிய சோஃபா இருக்கு, நீ எங்கே வேணா உட்காருமா அப்படின்ற மாதிரி அவர் சொல்வார். உடனே ஹீரோயின் என்ன கேட்பாங்கன்னா, உங்கள் பக்கத்தில் இங்கே இந்த ரூமில் நம்ம 2 பேர் மட்டுமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஆமாம் நீயும் நானும் மட்டும் தான் இருக்கும்ன்ற மாதிரி அவர் சொல்வார். இல்லையே உங்கள் பக்கத்தில் வந்துட்டு அந்த பக்கம் அந்த பொண்ணு உட்காந்துருக்கா, அது வந்து ஷார்ட் ஹேரில் உட்காந்துருக்கா, இந்த பக்கம் உட்காந்துருக்க பொண்ணு ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கா, அவளுக்கு லாங் ஹேர் இருக்குது, அந்த பக்கம் இருக்க பொண்ணை பாருங்கள் பாய் அவளுக்கு அப்படி இருக்குது, இங்கே இந்த பக்கம் இருக்கவளுக்கு கண் இப்படி இருக்குது, இந்த ரூமில் இவ்வளோ பேர் இருக்காங்க, நான் எங்கே உட்கார்றது அப்படின்னு சொல்லவும் அவருக்கே ஒரு மாதிரி பயமாக ஆகிடும். என்ன நீ சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. ஆமாம் இங்கே இவ்வளோ பேர் இருக்காங்க, இவ்வளோ கூட்டத்தில் நான் எங்கே உட்காருதுன்னு கேட்கவும் அவருக்கு ரொம்ப உண்மையிலேயே ரொம்ப பயந்துருவார். என்னடா இது வேறு ஏதோ மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி பயம் வந்துடும். உடனே ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, அவங்க மந்திரம் அந்த ட்ரிக்ஸ் இருக்குல்ல அதை கொஞ்சம் போடுவாங்களா, அதோட அவர் கழுத்தை கொஞ்சம் இப்படி பண்ணுற மாதிரி இருக்கும். அவருக்கு இப்போ டோட்டலாக ரொம்ப பயந்துரும், யாரோ இங்கே இருந்து நம்மளை போட்டு பாடாப்படுத்துறாங்கன்ற மாதிரி கத்த ஆரம்பிச்சிருவாரு. பிடிச்சிட்டு அந்த ரூமை விட்டுட்டு வெளியவே ஓட ஆரம்பிச்சிருவாரு. நேராக ஓடுனவர் பார்த்தீங்கன்னா ஹீரோட அம்மா இருக்காங்களா, அவங்கள இடிச்சு தள்ளிட்டு அவர் பாட்டுக்கு ஓடுவார். இப்போ அவங்களுக்கு ஒன்றுமே புரியாது. நேராக வேகமாக அந்த ரூம்குள்ளே வருவாங்க. ஹீரோ நாங்கள் ஹாயாக உட்காந்துருப்பாங்க. என்னாச்சுமா அவன் எதுக்காக இப்படி ஓடுறாரு அந்த ஆள் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு தெரியாது, ஏதோ ஒரு ஃபோன் கால் வந்துச்சு, அதுலேருந்து தான் பதட்டமாக அவர் இங்கேருந்து போகிறாரு அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிடுவாங்க. அதோட அவங்களுக்கும் ஒன்றுமே புரியாது. சரின்னு சொல்லி ஹீரோனை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க. வீட்டுக்கு வந்தவங்க பார்த்தோம் அப்படின்னா எங்கள் வீட்டில் உள்ளவங்க யாரையுமே காணுமே அப்படின்னு சொல்லி அவங்க பாட்டுக்கு தேடிட்டே இருப்பாங்க. இப்போ அந்த ஹீரோயின் வந்து என்ன பண்ணுவாங்க, ஹீரோனுக்கு இந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து டார்ச்சர் கொடுக்குறாங்கல்ல, அந்த ஹீரோ வந்து டாகுக்குள்ளே தானே இருக்கார். அவர் என்ன பண்ணுவாருன்னா எல்லா அந்த அம்மா இருக்காங்களா ஹீரோனோட அம்மா, அவங்களோட மேக்கப் கிட்லாம் இருக்குல்ல, காஸ்ட்லியான மேக்கப் கிட், அதை ஃபுல்லாக கீழே தள்ளி விட்டுருவாங்க. அந்த டாகாக இருக்க ஹீரோ வந்து என்ன பண்ணுவார், அங்கே போயிட்டு அந்த டாக் வந்து எல்லாத்தையும் தள்ளி விட்டுரும். அந்த மேக்கப் கிட் எல்லாமே உடஞ்சிரும். அவங்க அப்பா வந்து காஸ்ட்லியான ஒரு பூஜாடி அதெல்லாம் வாங்கி வச்சிருப்பாரு, அதை தள்ளி விட்டுரும். அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த பையன் இருக்காருல்ல, அவரோட காஸ்ட்லி திங்ஸ் எல்லாத்தையுமே தள்ளி தள்ளி விட்டுருவோம். இவங்களுக்கு ஹீரோயினுக்கு சிரிப்பு தான் வரும். என்னுடைய ஹீரோயினையே நீங்கள் இப்படிலாம் பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து டாக் இதில் இருந்துட்டு இப்படிலாம் பழி வாங்கிடுவார். ஒன்று ஹீரோயினுக்கு சிரிப்பு தான் வரும். இப்போ அவங்களுக்குலாம் என்னன்னா கோவமே வராது. அப்போ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, எதுக்காக இப்படி நடந்துக்கிறா, ஏன்னா அவங்க பொண்ணு தான் அதுக்குள்ளே இருக்காங்கல்ல, அவள் இந்த மாதிரி கோவமாக நடந்துக்கிறான்னா அவளுக்கு ஏதாவது பிரச்சனையாக இருக்குமா, நம்மளோட டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசுவாங்க. அப்போ அந்த பொண்ணு கேட்டுக்குள்ளே இருந்துட்டு அது என்ன பேசும் அப்படின்னா வந்துட்டு, அட பாவீங்களா, கேட்டுக்குள்ளே இருக்கிறதே நான் தான், அவங்க ஏதோ பிளான் பண்ணி இதெல்லாம் பண்ணுறாங்க, அவளுக்கு ஏதாவது தண்டனை கொடு, அவளை கண்டுபிடிக்கவே மாட்டீங்கன்னு கேட்கும்போது, எப்போ பார்த்தாலும் காது கிட்ட வந்து கத்திக்கிட்டே இருக்கணும், பல தடவை சொல்லியிருக்கேன், போ அந்த பக்கம்னு சொல்லிட்டு பூனையை விரட்டி விட்டுருவாங்க. அதோட ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்துட்டு இப்போ என்ன நடந்ததுன்னே தெரியல டாக்டர், இவர் ரொம்ப வர வர வந்துட்டு ரொம்பவே ஒரு மாதிரி நடந்துக்கா, என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு
டாக்டர்ட்ட கேட்பாங்க. ஒண்ணுமே இல்ல. சின்ன சின்ன விஷயங்கள் தான். சும்மா அது கொஞ்சம் இப்படி இருக்கு, அப்படி இருக்குன்ற மாரி சொல்லுவாங்கல்ல. உடனே வந்துட்டு இல்ல, இல்ல அப்படி கூட இருக்கக்கூடாது. இன்னும் நல்லா நீங்க அத பார்க்கணும். செக் பண்ணி பாருங்கன்னு சொல்லும்போது, சரி ஓகே அதுக்கு ஃபுல் டெஸ்ட் ஒண்ணு எடுக்கலாம். அப்படி எடுக்கிறதா இருந்தா வந்துட்டு ரொம்பவே செலவாகும். அதாவது 2,00,000க்கு மேலேயே செலவாகும் அப்படின்ற மாதிரி நெறைய அமௌண்ட்னே வச்சுக்கோங்க. அந்த மாரி சொல்லும்போது, உடனே அந்த பையன் என்ன பண்ணுவாரு, அந்த அமௌண்ட்ட பத்தி எங்களுக்கு பிரச்சனையே இல்ல. இந்தாங்க எவ்வளோ நாளும் பரவால்ல. இந்த கார்ட்ல இருக்கு. அத நீங்க செலவு பண்ணிக்கோங்க, எடுத்துக்கோங்க. எனக்கு எங்க டாக் வந்து நல்லபடியா வேணும் அப்படின்னு கேட்கவும், ஹீரோயினுக்கு ஒரு மாரி இருக்கும். அட பாவிங்களா! அந்த பூனைக்கு அடிபட்ட உடனே கொஞ்சம் ஒரு மெடிசின் வாங்கி குடுக்குறதுக்கும், ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கும் உங்களுக்கு மனசு இல்ல. உங்க வீட்டு பொண்ணோட ஒரு சோல் வந்து அதுக்குள்ள இருக்கிறதுக்காக இந்த மாரி நீங்க பார்க்குறீங்களான்ற மாரி ஹீரோ நெனச்சுட்டு திரும்பிப்பாங்க. நல்லா தான் அந்த டாக் வந்து ஒரு நல்ல லைஃப் இருக்கு. என்னோட ஹீரோ அதுக்குள்ள இருக்கான்ல, அவங்க நல்லா பார்த்துக்கிறாங்கன்ற மாரி அவங்க நெனச்சுப்பாங்க. அதோட வந்துட்டு, "அப்பா, அம்மா நீங்க நல்லா பார்த்துக்கோங்க. நான் போய் அவனுக்கு டாய்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துர்றேன்." ஹீரோயின் அந்த உடம்புக்குள்ள இருக்க அந்த டாக் இருக்குல்ல, அதுக்கு டாய்ஸ்லாம் வாங்க போறாராம். அவங்க ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா விளையாடுறதுக்காக. அதுக்கு மடியில சோஃபால மடியில தூக்கி வச்சுட்டு ரொம்ப கொஞ்சுவாங்க. இப்ப நம்ம பொண்ணோட இது வந்து இந்த டாக்குள்ள இருக்கு. ஹீரோயின் காதுல கேட்கலன்னு இருப்பாங்க. ஆனா ஹீரோயின் மாடியில இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருப்பாங்க. இத நம்ம நல்லா பார்த்துக்கணும். இதுக்கு ஹெல்த்தியான ஃபுட்ட குடுக்கணும். ஏன்னா நம்ம பொண்ணோட சோல் வந்து இதுக்குள்ள இருக்கனால, இதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா ரொம்பவே நல்லாவே பார்த்துக்கணும். சின்ன வருத்தம் கூட அதுக்கு வராம நம்ம பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு, எல்லாம் மாறி மாறி நல்லா அப்படியே தாங்குன்னு தாங்கிட்டு இருப்பாங்க. அந்த டாக் கூட விளையாடிட்டே இருப்பாங்க. அந்த டாக் வந்து ஆட்டோமேட்டிக்கா தன்னைத்தானே வந்து சுத்திக்கிட்டு ஒரு மாதிரி பண்ணிட்டே இருக்கும். ஹீரோயினுக்கு புரியவே புரியாது. அப்பதான் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த டாக்குள்ள ஹீரோவோட அந்த சோல் இருக்குல்ல, அது வந்துட்டு ஆல்ரெடி இங்க ஒரு பையன் இருந்தார்ல, அவரோட உடம்புக்கு மாறிடும். இப்ப அவரோட உடம்புல உள்ள சோல் வந்து டாகுக்குள்ள மாறிடும். ஹீரோயினுக்கு இப்ப நல்லா புரிஞ்சிரும். வெளிய வந்தவரு பார்த்தீங்கன்னா, ஹீரோயினும் அவரும் ஹக் பண்ணிப்பாங்க. ஏன்னா ஹீரோ கிடைச்சிட்டாரு. ஹீரோயினுக்கும் அவ்ளோ சந்தோஷமா இருக்கும். இப்ப கொஞ்ச நேரத்திலே அவங்க அப்பா, அம்மா வருவாங்க. அவங்களும் வந்துட்டு ஏதோ மாறுன மாதிரியே இருப்பாங்க. அவங்க ஆள் மாறாட்டம் நடந்தது அவங்களுக்கு தெரியல. இப்ப அவங்க இவ்ளோ நாளா வந்துட்டு அந்த பையன் பொண்ணு இதா இருந்தாங்க, பிரியமா இருந்தாங்கல்ல. இன்னைக்கு வந்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு, அந்த டாக வந்து வெறுப்பாங்க. எதுக்குன்னா, இன்னைக்கு நைட்டு வந்து டாகுங்க சாப்பிடுற சாப்பாடு வந்து ஹீரோயினுக்கு சமைச்சு குடுக்கணும். இன்னைக்கு நைட்டு தான் வந்து ஹீரோயின் வந்துட்டு மாறப்போறா அப்படின்ற மாரி அவங்க நெனச்சுப்பாங்க. ஹீரோயின வந்துட்டு ரொம்ப நல்லா அவங்களுக்கு புது துணி எடுத்து குடுத்து, அவங்களுக்கு கிரீடம்லாம் வச்சு, அத ரொம்ப ராணி மாரி அவங்கள கவனிச்சு, இன்னைக்கு நைட் இந்த சாப்பாட நீ சாப்பிடணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு இது பண்ணுவாங்க. இப்ப இந்த டாகுக்குள்ள இருக்க அவங்க பையனோட அந்த இது இருக்குல்ல, அவன் வந்துட்டு கத்துன்னு கத்திட்டே இருப்பான். அவன் கத்துறத பார்த்தா அந்த கேட் வந்து என்ன சொல்லும்னா, "நீ கத்துறதுல ஒரு பிரயோஜனம் கிடையாதுன்னோனே, நீ இங்க இருக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவங்க 2 பேரும் பேசிப்பாங்க. ஆமா, நான் எப்பயோ அதுலேருந்து மாறிட்டேன். அவ வேணும்னே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னோனே, இத நான் சும்மாவே விட மாட்டேன்னு அவர் சொல்லுவாரு. என்ன பண்ணாலும் வேஸ்ட் தான். இவ்வளோ நாள் கத்தி நான் இவ்வளோ நாள் உன்ன சுத்தி வந்தது நான் தானோன்னே, இவங்க 2 பேரும் பழைய கதை, நடந்த கதை எல்லாத்தையுமே மாத்தி பேசிட்டு இருப்பாங்க. இது மட்டும் நம்ம ஏதாவது ஒரு பிளான் பண்ணி செய்யல அப்படின்னா வந்துட்டு, நம்ம இப்படியே இருந்து போய் அப்படியே இறந்தே போயிடுவோன்ற மாரி 2 பேசிட்டே இருக்கும். இங்க ஹீரோ வந்துட்டு வெளிய வந்துட்டாரா, இப்ப ஹீரோவ பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். போய் நம்ம போய் மாஸ்டர பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வருவாங்க. அப்ப மாஸ்டருக்கு ஹீரோவ பார்த்தோன்னே அவ்வளோ சந்தோஷப்படுவாரு. ஏன்னா இப்ப மனுஷ வாழ்க்கையில வந்து வயசாகிறது, அவங்க இறந்து போறது இதெல்லாம் இயற்கையா நடக்கிற விஷயம். இத நம்ம மாத்த முடியாது. ஆனா நம்ம கிட்ட இருக்க அந்த சின்ன பவர் வச்சு நம்ம சில விஷயங்கள் செய்றோம். ஆனா அதோட ரிஸ்க் வந்து ரொம்பவே விபரீதமானதா தான் இருக்கும். அப்படி ஏதாவது நடந்ததுன்னா அதோட விளைவுகள் ரொம்ப மோசமானதா இருக்கும். அத நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகுற மாதிரி இருக்கும். உங்கள சுத்தி நெறைய ஆபத்துகள் தான் இப்ப அதிகமா இருக்கும். அப்படின்ற மாரி இந்த மாஸ்டர் சொல்வாரு. இப்ப நம்ம என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசுவாங்க. ஆகணும் அப்படின்ற மாரி இப்ப எல்லாருமே ஒரு தெளிவாயிடுவாங்க. இப்ப ஹீரோவும் வீட்டுக்கு வருவாங்களா, இப்ப அந்த பொண்ணு இருக்குல்ல, அந்த கேட் வந்து என்ன ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அன்னைக்கு நைட் வந்து அந்த மீட்ட வந்து அந்த ஹீரோயின் சாப்பிடுறதா இருந்ததுல, ஹீரோயினுக்கு பதிலா வந்துட்டு அவங்க அம்மா சாப்பிடுற மாரி பண்ணிடும். அந்த பொண்ணு இருக்குல்ல, அந்த கேட்டுக்குள்ள இருக்க பொண்ணு. அப்படி பண்ண உடனே, இப்ப அந்த பொண்ணோட ஆவி வந்து அவங்க அம்மாவோட உடம்புக்குள்ள போயிடும். அவங்க அம்மாவோட ஆவி வந்து எங்கன்னா வந்துட்டு அந்த கேட்டுக்குள்ள வந்துரும். அதாவது டாகுக்குள்ள மாறி இப்படி இருப்பாங்க. இப்ப டாகுக்குள்ள இருக்கிறது அந்த அந்த பிரதர், ஆல்ரெடி இருக்க பிரதர். கேட்டுக்குள்ள இருக்கிறது அவங்க அம்மாவோட ஆவியா மாறிடும். இப்படி இருக்கும்போது, இப்ப அது வந்து நார்மலாவே இருக்காது. எதுவும் சொல்லவும் முடியாது அப்படின்ற மாதிரி இருந்துட்டே இருக்கும். இப்ப அப்பா இருக்காருல்ல, அவர் பார்க்கும்போது அவங்க ஒய்ஃப்ன்னு தான் நினைச்சுப்பாரு. பொண்ணுன்றது சொல்லவும் முடியாது. ஏன்னா சில விஷயங்கள் இருக்கும். சொன்னா அப்ப நம்பவும் மாட்டாங்கல்ல. அதனால இப்படி இருக்கும்போது, இப்ப அவங்க 2 பேரும் ஹீரோ, ஹீரோயின் வருவாங்க. அப்ப இந்த ஹீரோ இருக்காருல்ல, அதோட அவர் என்ன சொல்வாருன்னா, அவங்க அப்பா கிட்ட சொல்லுவாரு, "அப்பா இப்பலாம் அம்மா வந்து சும்மா சரியே இல்ல." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. "நீ எத வச்சுப்பா அப்படி சொல்ற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அவங்க என்ன சொல்வாங்கன்னா வந்துட்டு, அவங்களுக்கு ஏதாவது பாய் ஃப்ரெண்ட் எதுவும் இருக்குமோ அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. உடனே அப்பா கோவமா வரும். "அப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுவாரு. ஆனா இப்ப அந்த ஹீரோயினோட அந்த பொண்ணு இருக்குல்ல, ஆல்ரெடி கேட்டுக்குள்ள இருந்த பொண்ணு, அது இப்போ வந்துட்டு மாறிடுச்சுல்ல அவங்க அம்மாவோட கெட்டப்ல. அது நேரா போயிட்டு இப்ப ஒரு மந்திரவாதிய போய் பார்க்கும். அவர் வந்து எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சுருவாரு. இவ்வளோ விஷயம் வீட்ல நடந்திருக்கு. யாருக்குள்ள யார் மாறுனது, என்ன ஏதுன்றது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சுருவாரு. உடனே இப்ப அந்த பொண்ணு என்ன சொல்லும் அப்படின்னா வந்து, "எல்லாத்தையும் நீ சரி பண்ணி, என்ன திரும்பவும் என்னோட யங் ஏஜ்ல என்ன மாத்தி விட்டுட்ட அப்படின்னா வந்து உனக்கு 30 மில்லியன் நான் குடுப்பேன். இப்பவே நான் உனக்கு 30 மில்லியன் குடுத்துருவேன். அந்த வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் 10 மில்லியன் எக்ஸ்ட்ரா தருவேன்." அப்படின்ற மாரி சொல்லவும், அவர் என்ன சொல்வாருன்னா, "பணம்லாம் எனக்கு முக்கியமே கிடையாதுன்ற மாதிரி சொல்வாரு. வாங்கி குடுப்பேன், செஞ்சு குடுப்பேன்." அப்படின்ற மாரி அந்த பொண்ணு சொல்லும். அவங்க அம்மா உருவத்துல இருக்கிறது. அப்ப அவர் என்ன சொல்வாருன்னா, "எனக்கு பணம் அதெல்லாம் வேண்டியதில்ல. எனக்கு நீ தான் வேணுன்ற மாரி அத போய் ஹக் பண்ணுவாரு. அதுக்கு வந்து வேலை நடந்தா போதுன்றதுனால அவரோட ஹக் பண்ணிட்டே இருக்கும். இந்த இடத்துக்கு ஹீரோ, ஹீரோயின், அவங்க அப்பா இருக்காங்க. எல்லாரும் வந்துருவாங்க. அப்ப இதெல்லாம் பார்த்தோன்னா அவருக்கு சரியான கோவம் வந்துரும். உடனே பொண்டாட்டிய போய் அடிக்கிறதுக்காக போகும்போது ஹீரோயின் என்ன சொல்வாங்க, "இப்ப சும்மா போகாதீங்க. லைவ ஸ்டார்ட் பண்ணி விட்டுருங்க. லைவ நீங்க
நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி போனால் தான் அவங்களுக்குலாம் வந்து அப்படி தானே நம்ம அவங்கள இது பண்ண முடியும். இப்போ நீங்கள் சும்மா போய் கத்துனீங்கன்னா நான் அந்த மாதிரி பண்ணலை அப்படி இப்படின்னு அவங்க பிளேட்டே மாற்றி விட்டுருவாங்கன்னு சொல்லவும் இவர் என்ன பண்ணுவார், ஃபோனை ஆன் பண்ணிக்கிட்டு லைவில் போட்டுக்கிட்டே போயிடுவார். போன உடனே போயிட்டு அவங்க ஒய்ஃபை போட்டு அடிக்கிறன்ற பேரில் ஒரு அடி அடிச்சிருவாரு. அதுக்கப்புறம் அப்பா என்ன எதுக்கு அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இது அப்பாவா அப்படின்ற மாதிரி அவர் கேட்பாரு. ஆமாம் நான் வந்து உங்கள் பொண்ணு இப்போ உங்கள் அதாவது அம்மா உருவத்தில் நான் இருந்துட்டு இருக்கேன், அம்மா வந்து அந்த கேட்டுக்குள்ளே இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் என்ன விளையாடிட்டு இருக்கியா, இதை நான் நம்ப சொல்றியா நீ அப்படின்னு சொல்லவும் நான் சொல்கிறது உண்மைதான் நம்புங்கன்னு நம்பவே மாட்டார். சில விஷயங்கள் நான் சொல்கிறேன் அப்போ நீங்கள் நம்புவீங்க. ஒரு தடவை நான் ஆஃபீஸில் வந்திருக்கும் போது எனக்கு ஒரு நீங்கள் சீக்ரெட் சொன்னீங்க, அந்த சீக்ரெட் ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவர் சொன்ன சீக்ரெட்டை சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு 5 வயசாக இருக்கும்போது எனக்கு கிண்டர் கார்டன் ஸ்கூலில் கொண்டு போய் சேர்க்க போனீங்க, அங்கே உள்ள டீச்சர்கிட்ட நீங்கள் எப்படி வலிஞ்சு நின்றுட்டு இருந்தீங்க, அது அம்மாவுக்கு தெரியுமா, அது தெரியாது, அது எனக்கு படுத்தா தெரியும். எனக்கு 8 வயசு இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணீங்க, நான் அப்போ படிக்கிற ஸ்கூல் டீச்சரை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு எனக்கு ஸ்டெப் மதர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க, அந்த விஷயம் அம்மாவுக்கு தெரியுமா, அது தெரியாது. எனக்கு 10 வயசு இருக்கும்போது ஆரம்பிப்பாங்க அஜிஜோ நீ வாயை மூடுமா அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா அப்படியே எல்லாத்தையும் வளர்றாள் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக பொண்ணோட வாயை மூடி விட்டுருவாரு. இல்லை நீ என்னோட பொண்ணுன்னு கேட்கும்போது ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அப்போ தான் எல்லா விஷயத்தையும் அந்த பொண்ணு சொல்கிறத இவர் நம்புவார். அந்த டைமில் பார்த்தோன்னா இப்போ ஹீரோன்னு இருக்காங்களா 2 பேரும் சேர்ந்துட்டு இப்போ இந்த மந்திரவாதி இருக்கார்ல இவரை வந்துட்டு அவங்களோட மாஸ்டர் வந்து கூட்டு வர சொல்லியிருப்பார். ஏன்னா இவர் வெளியே இருக்கிறதுனால பல பிரச்சனை உங்களுக்கு ஏற்படும், அந்த பொண்ணு நேரம் அவளை தான் போய் பார்ப்பாரு, ஸோ அவளை இங்கே கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுனால இப்போ ஹீரோயினும் இந்த மந்திரவாதியை வந்து அவங்க மாஸ்டர் கிட்ட கூட்டு போய் நினைக்க ஒரு மந்திரம் தான் போடுவாங்க. அதுக்குள்ளே அவர் என்ன பண்ணுவார், அவர் முன்னாடி அட்வான்ஸாக மந்திரம் போட்டு அங்கே இருக்க அப்பா பொண்ணு அந்த எல்லாரையும் கூட்டிகிட்டு அவர் பாட்டுக்கு மாயமாக மறைஞ்சிருவார். கிட்ட அவங்க 2 பேரும் போய் விஷயத்தெல்லாம் சொல்லுவாங்க. அவங்க என்ன சொல்வாருன்னா வந்துட்டு அவர் ரொம்ப ஆபத்தானமா அவரை நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன் இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருக்கு ஒரு இதை கொடுப்பாரு. இது என்னன்னு கேட்கும்போது இது ஒரு மிரர், இந்த மிரரை வந்து நீங்கள் 2 பேர் வச்சுக்கோங்க, உங்களுக்கு கண்டிப்பாக இது தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட அதை கொடுத்துருவாரு. இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ அப்பாவுக்கு தெரிஞ்சிருச்சு இல்லை அவங்க ஒய்ஃப் வந்து பூனையாக இருக்காங்கன்னு, அந்த பூனை கிட்ட போய் இப்போ கெஞ்சிட்டு இருப்பாரு ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூனை கிட்ட பேசிட்டு இருப்பாரு. யூ சீட்டட் அப்படின்ட்டு அவங்க பாட்டுக்கு திட்ட ஆரம்பிச்சிடும். உனக்கு எவ்வளோ திமிரு இருந்தா என்னை இத்தனை தடவை எனக்கு ஏமாத்திருக்க நீ அப்படின்னு. இல்லைம்மா அதெல்லாம் ஏதோ ஒரு இதில் பண்ணிட்டேம்மா மன்னிச்சிட்டு படி கேட்டுட்டே இருப்பாரு. இப்போ பூனையும் நாயுமா 2 பேரும் சேர்ந்துட்டு பொண்டாட்டியும் பிள்ளையுமா மாறி மாறி ஒருகிட்ட பேசிட்டு இருப்பாங்க, பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருப்பாங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணுவாங்க. அதாவது அம்மா உருவத்தில் இருக்க அந்த பொண்ணு அப்பாவும் சேர்ந்து இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நல்ல ஒருத்தர் ஆளை பார்க்கலான்னு சொல்லிட்டு கரெக்டாக ஹீரோனோட மாஸ்டர் இருக்கார்ல அவங்களே தேடி வந்துருவாங்க. வந்துட்டு இந்த நடந்த கதையெல்லாம் சொல்லி எப்படியாவது எங்களை மாற்றிருங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அவருக்கு நல்லாவே புரிஞ்சிடும் உங்களால் தான் அவங்க வந்துட்டு பாதிக்கப்பட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி. இவர் என்ன பண்ணுவார், உங்கள் போக்கிலே போய் தான் உங்களுக்குலாம் புத்தியே புகட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சில ஐடியாலாம் கொடுப்பாரு. அந்த மாதிரி செஞ்சால் நாங்கள் திரும்ப வந்துட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது வந்துட முடியும்னு சொல்லுவார். ஆனால் வந்துட்டு உண்மை என்னன்னா இவங்க 3 பேருமே இறந்து போயிடுவாங்க. அவங்கள வந்துட்டு இப்போ அவர் அந்த சோல் வந்து மாறி மாறி இருக்கனால பிரச்சனை தானே, ஏதாவது ஒருத்தர் தானே இருக்க முடியும். அப்போ இந்த மாதிரி மாறி இருக்கவங்க இறந்து போனால் தான் இன்னொருத்தவங்க வாழ முடியும். ஸோ அதை நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இவர் ஒரு பிளான் பண்ணிட்டு இருப்பாரு அவங்களுக்கே தெரியாமல். இப்போ அப்பாவும் பொண்ணு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்துட்டு இன்னொரு அந்த சாமியார் இருக்காருல அவரை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வருவாங்க அந்த மந்திரவாதி கிட்ட. அவர்கிட்ட வந்துட்டு சில விஷயங்கள் கெஞ்சி கேட்கவும் இப்போ அந்த பொண்ணு என்ன சொல்லும், உங்களுக்கு நான் என்னன்னாலும் இது பண்ணுறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்கும். இவனை இப்படியே பேசிகிட்டு இருக்காள் அப்படின்ற மாதிரி இப்போ அந்த சாமியாருக்கே ஒரு மாதிரி இருக்கும். உடனே அவர் என்ன சொல்வாருன்னா வந்துட்டு இப்போ வந்து அவங்க 2 பேரோட பிளட் வந்து எனக்கு தேவைப்படுது, அது கொண்டு வந்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு நான் ஏதாவது பண்ணித்தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இப்போ அவங்க 2 பேர் வந்துட்டு யாரோ ஒருத்தர் மெயினான ஒரு ஆளை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டல் வந்திருப்பாங்க. இப்போ அந்த ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க. நீ நர்ஸாக போகிறேன்னா அவங்கள்ட்ட வந்து அதை நீ வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இப்போ இந்த பொண்ணை வந்துட்டு நர்ஸ் மாதிரி உருவத்தில் மாற்றி விட்டுருவார் அந்த மந்திரவாதி. இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, நேராக ஹாஸ்பிட்டல் வருவாங்க. ஹீரோனும் அங்கே தான் இருப்பாங்க. அவங்கள்ட்ட போய் இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்துட்டு இங்கே ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து ரொம்ப எமர்ஜென்சி, அவங்களுக்கு வந்து பிளட் தேவைப்படுது, நீங்கள் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் கண்டிப்பாக நான் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் வந்து உண்மை நினச்சிப்பாங்க. சரின்னு கிட்ட போயிட்டு அவங்கள்ட்ட செக் பண்ண போகிற டைமில் அவங்க கேட்பாங்க உண்மையிலேயே நீ நர்ஸான்னு கேட்கும்போது இதுக்கே ஒரு மாதிரி பயமாயிடும். ஏன்னா அது முகத்தில் மூடி இருக்கும். ஏன் கேட்குற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உண்மையான நர்ஸாக இருக்கவங்க இப்படி பண்ண மாட்டாங்களே அப்படி இப்படின்னு சொல்லவும் அது ஓட பக்கம் ஒன்று ஹீரோனும் துரத்தி போய் பிடிக்கும் போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு இடத்துல நின்றுட்டு ஒரு மந்திரம் மாதிரி போடுற மாதிரி இருக்கும். கரெக்டாக அந்த மந்திரவாதி வந்துருவார். வந்த உடனே இது ஒரு இடத்துல ஒளிய வச்சுட்டு அவர் வந்துருவார். நீ திரும்ப விளையாடிட்டே இருக்க, இது நல்லதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனும் அவர்கிட்ட பேசும்போது அவர் பார்த்தீங்கன்னா இவங்க கையிலேயே மாட்ட மாட்டேன்ற மாதிரி ஒரு மாதிரி கிண்டல் பண்ணி சிரிச்சுட்டு அவர் பாட்டுக்கு பறந்துருவார், அதாவது மறைஞ்சு போயிடுவார். இப்போ ஹீரோனுக்கு இவனால் பெரிய தொந்தரவாக இருக்குது அப்படின்ற மாதிரி நினச்சிப்பாங்க. அப்போ இந்த பொண்ணு என்ன பண்ணு, இந்த டைம் உங்களுக்கு லக்கியாக இருக்கலாம், நீங்கள் தப்பிச்சிருக்கலாம், உங்களை நான் விடவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி இது மறைஞ்சு நின்று இது ஒரு பக்கம் முறைச்சிட்டு இருக்கும். அதெல்லாம் அந்த மந்திரவாதிக்கு இந்த பொண்ணு மேலே அவ்வளோ கோவமாக இருக்கும். உடனே இது வந்து மறைஞ்சு அவர்கிட்ட பார்க்க வரீங்க. ஏன்னா அவர் கேட்டது இது கொண்டு வரல, அவருக்கு ரொம்ப வயசாகிட்டே போகுது, அவர் ஏதாவது பண்ணாதான் அவர் இளமையான வயசுக்கு மாற முடியும். அதனால தான் அவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கே அவர் ஒத்துக்கிட்டு இருப்பார். இப்போ ஒரு உடம்பு வேற முடியாமல் போயிட்டு இருக்குமா. இப்போ இந்த பொண்ணு வேற வந்து நிற்கும், பயந்து வரும். ஏன்னா அவர் சொன்ன வேலையை இது வேற செய்யலை. ஏன்னா 2 பேருக்குமே இதில் ஆதாயம் இருக்குது. அவங்களுக்கு அவங்க ஃபேமிலி ரிட்டர்ன் கிடைக்கும், இவருக்கு அவருடைய ஏஜ் வந்து திரும்ப கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் இவர் இதை ஒத்துக்கிட்டு இருப்பார். இப்போ இந்த பொண்ணு வந்தவொன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு இருக்க கோவத்தில் ஒரு மந்திரத்தை போட்டவொன்னு அவர் தூக்கி ஒரு இடத்துல போய் அப்படியே அடிச்சு கீழே விழுந்துடும். அதுக்கு உடம்புலாம் வலிக்கும். என் மேலே கோவப்படாதீங்க, எனக்கு வேறு ஏதாவது ஐடியா கொடுங்க, நான் கண்டிப்பாக அதை நல்லபடியாக செய்கிறேன் அப்படின்ற மாதிரி கேட்டுகிட்டே இருக்கும். உடனே இப்போ அந்த மந்திரவாதிக்கே ஒரு மாதிரி இருக்கும். என்ன பண்ணுவாருன்னா ஒரு மருந்து எடுத்து கொடுத்து இதை போட்டுக்க, உனக்கு இப்போ உடம்பு வலிலாம் சரியாக போய்டும்னு சொல்லிட்டு போயிடுவார். ரொம்ப தேங்க்ஸ்ன்ற மாதிரி இது அது பாட்டுக்கு இருக்கும். இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோயினும் எப்படியாவது நம்ம தேடி கண்டுபிடிக்கணும். ஏன்னா அவங்க மாஸ்டர் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாரு. அதை கண்டுபிடிச்சாதான் நம்ம சரி பண்ண முடியும். ஏன்னா ஆளாளுக்கு அங்கங்கே போயிட்டு இருக்காங்கல்ல,
இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோயினும் சில விஷயங்களை தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக வருவாங்க. அங்கே 4-5 பேர் வந்து இவங்களை அப்படியே சுற்றி நின்றுட்டு இவங்கள்ட்ட பிரச்சனை பண்ணுவாங்க. வந்துட்டு அந்த பொண்ணு இருக்காங்களா ஹீரோனோட அம்மா, அவங்களோட உருவத்தில் தானே இப்போ அவங்க பொண்ணு இருக்காங்க. அவங்க கிட்ட வந்து கடன்காரங்க வந்து பிரச்சனை பண்ணுவாங்க. ஏம்மா கடனை வாங்கினா கொடுக்க மாட்டியா, உன் புச்சினை கொஞ்ச நாளாக பார்க்கவே முடியல, பணத்தை கொடுன்னு கேட்கும்போது இந்த பொண்ணுக்கு அவ்வளோ கோவமாக இருக்கும். அவரை போட்டு திட்ட ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் தான் யோசிக்கும், ஓ நம்ம இப்போ அம்மாவோட உருவத்தில் இருக்கோம்ல, அதனால தான் நம்மக்கிட்ட கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதுக்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்கும், அந்த பணத்தை எடுத்து கொடுக்கும். அதோட என்ன சொல்லி எனக்கு ஒரு விஷயத்தை நீ செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடும். அதனால தான் இந்த 4-5 பேரை கூட்டிக்கிட்டு ஹீரோயின் இருக்கிற இடத்துல வேற ஒரு வேஷத்தில் அது வந்து அவங்களை அட்டாக் பண்ணுற மாதிரி, அதாவது இப்போ ஹீரோயின் நீங்கள் வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களாம் வேற ஏதோ கிராமத்தில் இருக்க மாதிரி, உங்களுக்கு ஒரு டிசீஸ் வந்திருக்கு, எங்கள் கிராமத்துக்குள்ள நுழையாதீங்க, போங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தேடி அந்த இடத்துக்கு வந்திருக்காங்களா அவங்கள விரட்டுற மாதிரி அவங்க பண்ணிட்டே இருப்பாங்க. அதில் ஒரு ஆளாக தான் இந்த பொண்ணு இருக்கும். இது பணம் கொடுத்து கூட்டிகிட்டு வந்துச்சுல, அவரும் வந்துட்டு ஹீரோயினை அட்டாக் பண்ணுற மாதிரி வருவார். ஆனால் ஹீரோ அவரோட சண்டை போட்டு அவரை படுக்க போட்டுருவாரு. அந்த டைமில் ஹீரோவும் ஹீரோயினும் அட்டாக் ஆகிற மாதிரி ஆகுவாங்க. உடனே அங்கே வந்துட்டு இப்படி சூறாவளி மாதிரி வந்துட்டு அந்த மாஸ்டர் இருக்காருல்ல, ஹீரோயினையும் காப்பாற்றுவார் மாஸ்டர். அவர் வந்து நிற்பார். நின்ன உடனே இங்கே உள்ள எல்லாருமே அப்படியே படுத்துருவாங்க. அந்த சண்டை போட வந்தவங்க எல்லாரும் உண்மையிலேயே அப்படியே மயக்கத்தில் போயிடுவாங்க. ஆனால் அந்த பொண்ணு இருக்குல்ல, அதுக்கிட்ட சில அவர் வந்து கொடுத்துருக்க அந்த மந்திரத்தினால அது மட்டும் மயக்கம் இல்லாமல் நின்றுட்டே இருக்கும். அஜுஜோ எல்லாரும் படுத்துட்டாங்க, நம்மளும் படுத்துக்கிட்டோம், இப்போ வந்து நம்மளை பார்த்தாங்கன்னா முடிச்சு போச்சு நம்ம கதை அப்படின்ற மாதிரி அது நினைக்கும். என்ன நினைப்பாங்கன்னா, மாஸ்டர் நீங்கள் இங்கே வந்திருக்கீங்கன்னு சொல்லும்போது இங்கே நிறைய விஷயம் தப்பாக போயிட்டுருக்கு, அதனால தான் உங்களை காப்பாற்றுறதுக்காக நானே வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும், உங்களுக்கு எப்படி நாங்கள் இருக்கிறதுலாம் தெரியுது அப்படின்ற மாதிரிலாம் கேட்கவும், நான் மாஸ்டர் என்கிட்டயே கேட்குறீங்களான்ற மாதிரி கேட்கவும் அவங்களுக்கே ஒரு மாதிரி ஆகிடும். இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு நிமிஷம் அமைதியாக இருங்க, இங்கே ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த மாஸ்டர் சொல்லுவார். அச்சோ நம்ம இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க போலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வேற பயந்துட்டே இருக்கும். ஆனால் அந்த மாஸ்டர் கண்டுபிடிச்சது என்னவா இருக்கும்னா, அவரோட அதாவது என்ன எல்டர் மாஸ்டர் இருக்காருல்ல, அவர் தான் வந்துட்டு அந்த கெட்டவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக போயிருப்பார். அவர் இங்கே தான் இருக்காரு அப்படின்ற மாதிரி அவருக்கு தெரியும். இந்த பொண்ணு தான் நினச்சிட்டு இருக்கோன்னா அவரை இல்லை, அவங்களை அவரோட அண்ணன் தான் இந்த மாதிரி தப்பான வழியில் போயிட்டு இருக்காரு. ஏன்னா அவர்கிட்டயும் பவர் இருக்கு. கூப்பிடுவாரு, நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப தப்பானவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணாதீங்க, நீங்கள் வந்துட்டு இப்போ அங்கே வரணும், அந்த மாஸ்டர் உங்களை வந்து நம்மளோட வயசான மாஸ்டர் இருக்கார்ல, அவர் வந்து உங்களை கூட்டு வர சொல்லியிருக்காரு, நீங்கள் இப்படி பண்ணுறது ரொம்ப தப்புன்னு சொல்லும்போது, நான் எதுக்காக வரணும், எனக்கு பவர்லாம் இருக்குது, என்ன யாருமே மதிக்க மாட்டீங்க, எல்லாரும் உன்னதான் மதிக்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருக்குள்ள ஒரு வாக்குவாதமாக இருக்கும். என்ன மரியாதை இருக்குது, என்னை யாருமே மதிக்கிறது இல்லை, நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி அவர் கோவமாகவே பேசிகிட்டு இருப்பாரு. நீங்கள் இப்படி பண்ணுறதுலாம் நல்லதே இல்லை, என் கூட வந்துருங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவர் என்ன பண்ணுவார்னா, என்னை பிடிக்கணும்னு நினச்சா அப்படின்னா வந்துட்டு இங்கே 4 பேர் சண்டை போட வந்தாங்களே அவங்கள என்ன பண்ணுவார்னா, ஒருத்தரை தூக்கி ஆற்றுல வீசுகிற மாதிரி போவார். உடனே வேண்டாம் அதை பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அந்த மாஸ்டர் கத்திட்டே இருப்பார். இப்போ நீ அவனை காப்பாற்றுவியா, அப்புறம் இன்னொரு சில பேர் வந்து வண்டிலாம் வரும் அவங்கள இடிக்கிற மாதிரி இருக்கும், இப்போ இவங்களை காப்பாற்றுவியா அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட கேட்கவும், இப்போ மாஸ்டருக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும், ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க, அண்ணனாக இருந்துக்கிட்டு இப்பெல்லாம் நீங்கள் பண்ணலாமா, நம்ம எல்லாரும் ஒரே இடத்துல தானே படித்தோம், நீங்கள் தப்பான வழியில் போயிட்டு இருக்கீங்க, இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டே இருப்பார். இந்த டைமை பயன்படுத்தி ஹீரோ இருக்கார்ல, அவர் என்ன பண்ணுவார், அங்கே ஆற்றுல போடுற மாதிரி இருந்தார்ல, அவரை காப்பாற்றி கொண்டு வந்துருவார், இவங்களையும் காப்பாற்றி கொண்டு வந்துருவார். இதில் வந்துட்டு அவருக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் மாதிரி நடந்துரும். அதில் வந்துட்டு அவரோட பிளட் வந்துட்டு ஒரு மரத்து மேலே பட்டுரும். இப்போ அந்த பொண்ணு மறைஞ்சிருந்துச்சுல, அதுக்கு வந்துட்டு இந்த பிளட் தானே தேவை, ஒரு வழியாக அவனோட இது நம்மளுக்கு கிடச்சிருச்சுன்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு அந்த மாஸ்டர் இருக்கார்ல, வயசான மாஸ்டர் மறைஞ்சிருவார். திரும்ப அவரை தேடி போயிட்டு அதை வந்து நான் வந்துட்டு அதை எடுக்க சொல்லதை எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி கொடுக்கும். இந்த கெட்ட மாஸ்டர் அவர் என்ன நினைப்பாருன்னா வந்துட்டு நம்ம கேட்டது கிடச்சிருச்சு, ஆனால் வந்துட்டு இதை நம்ம செய்கிறதுக்கு நம்மளுக்கே ஒரு மாதிரி தான் இருக்குது, ஏன்னா இதோட விளைவுகள் வந்து ரொம்ப பயங்கரமானதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவருக்கே இப்போ ஒரு மாதிரி மனசு உறுத்தும். உடனே அந்த பொண்ணுக்கிட்ட என்ன சொல்வார்னா, இப்போ நீ கொண்டு வந்துட்டு இந்த பொருளால் வந்துட்டு உன்னோட அம்மாவையும் உன்னோட பிரதரையும் கண்டிப்பாக என்னால் திரும்ப கொண்டு வர முடியும், ஆனால் நீ எனக்கு இன்னொரு வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லவும், ஏன்னா நான் தானே உங்களுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி அது பாட்டு கேட்க ஆரம்பிச்சோம். இங்கே பாரு என்ன எப்போ பார்த்தாலும் நீ இதே மாதிரி பேசிகிட்டு இருக்க, அதெல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஒரு மாதிரி பாம்பான்ற மாதிரி ஒரு மியூசிக் வேறு வந்துட்டே இருக்கும். அதுக்கப்புறம் இவர் என்ன சொல்வார்னா வந்துட்டு, திரும்ப நீ ஒரு இடத்துக்கு போகணும், அங்கே ஒரு ட்ரெஷர் இருக்கும், அதை நீ கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லவும், என்ன மாஸ்டர் ஜி இப்போ தானே நீங்கள் எது சொன்னீங்க, திரும்ப இதை கேட்குறீங்களே அப்படின்ற மாதிரி இது கேட்கும். கொண்டு வர எப்படியாது அப்படின்னு சொல்லிட்டு அது வேறு அங்கேருந்து போயிடும். இப்போ இங்கே ஹீரோவும் ஹீரோயின் அந்த மாஸ்டர் கிட்ட வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. இதுக்கிடையில் இந்த இடத்துல வந்துட்டு நிறைய பிரச்சனைகள்லாம் ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போலீஸ்காரங்க வந்துருவாங்க. அந்த மாஸ்டரையே கூட்டு போகணும் அப்படின்ன உடனே ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ஒரு மாதிரி பதட்டமாக ஆகிடும். உடனே கவலைப்படாதீங்க எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி மாஸ்டரும் போயிடுவார். சரி கூட்டிகிட்டு போனதுக்கு அப்புறமா வந்துட்டு இந்த பொண்ணு இருக்குல்ல, அதுக்கு நேரம் இங்கே வந்துடும். இப்போ அந்த மாஸ்டர் வந்து ஒரு ரகசியமாக அந்த ட்ரெஷர் இருக்குன்னு சொன்னார்ல, அது என்னவா இருக்குன்னா, இந்த மரத்தில் தானே இவங்கெல்லாம் இருக்காங்க, இங்கே வந்துட்டு ஒரு புதையல் ஒன்று இருக்குது, அந்த புதையலுக்கு உண்டான பேப்பர் வந்து அந்த இடத்துல தான் இருக்குது, அது எனக்கு வேணும்னு சொல்லி கேட்டிருப்பாரு. அதுக்காக தான் இவர் அரெஸ்ட் பண்ணுற மாதிரி அவராக பண்ணி விட்ட அந்த போலீஸ்காரங்களும் ஒரிஜினல் போலீஸ்காரங்களும் கிடையாது. இவரும் வந்துட்டு அவங்க பிடிச்சிட்டு போயிட்டாங்களா. இப்போ இந்த பொண்ணு வந்து ஈஸியாக வந்து அதை வந்து பாக்ஸை ஒன்றுனா திறந்து பார்க்கும், நம்மளுக்கு சொன்னது எதுனே தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன அடையாளத்தை வச்சு ஒரு இதை எடுத்துகிட்டு போயிடும். அந்த மாஸ்டர் கிட்ட கொண்டு போய் கொடுத்தோன்னா அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். ஒரு வழியாக நீ நான் சொன்னதை செஞ்சுட்டேன், இப்போ இனிமேல் வந்து நான் பண்ண போகிற வேலையில் உன்னோட பிளட் ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்து உனக்கு வந்து கிடச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் அந்த பொண்ணுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அவர் இப்படி மந்திரம் போல நினைக்கும் போது டக்குன்னு வந்து நிற்பாங்க. யாருன்னா ஹீரோ ஹீரோயின் அந்த மாஸ்டர் 3 பேர் வந்து
நிற்கும் போது இவருக்கு ஒரு மாதிரி ஆகிடும். எப்படி நீ வந்து உன்னை போலீஸ் அரெஸ்ட் பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீ மேஜிக்கலாக போலீஸ் அனுப்புன, நான் மேஜிக்கலாக அரெஸ்ட் ஆகிற மாதிரி நடித்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும், நீ என்னதான் இருந்தாலும் என்னோட பிரதர் தானே, என்ன நீ ஏமாற்ற முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லவும், இப்போ இந்த மாஸ்டருக்கே ஒரு மாதிரி ஆகிடும். பயங்கரமான ஒரு போட்டியே நடக்கும். அந்த மாதிரி மாறி மாறி வந்து மந்திரத்தை போட்டுக்கிற மாதிரிலாம் நடந்துகிட்டே இருக்கும். அதோட இவர் என்ன பண்ணுவார், அந்த அண்ணன் இருக்காருல்ல, அங்கேருந்து தப்பிச்சுட்டு வருவார் அந்த பொண்ணோட. இப்போ திரும்ப எங்கேயும் மறைஞ்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்குன்னு இவர் ஒவ்வொரு இடமா தாவிட்டே இருக்கார். இவரை கண்டுபிடிச்சி இவரை வழி நடத்தி இவர் திரும்ப கூட்டிகிட்டு போகணும். இந்த மாதிரி கெட்டதுக்கெல்லாம் இவர் சப்போர்ட் பண்ணாமல் இருக்க வைக்கணும். அப்போ தான் எல்லாருக்குமே அது நல்லது. அதுக்காக தான் ஹீரோன்னு அந்த மாஸ்டர்லாம் பாடுபட்டு இருக்காங்க. அது அவருக்கு புரியவே மாட்டேங்குது. அவர் எங்க ஏஜில் மாறணும், அவருக்குன்னு மரியாதை கிடைக்கணும், ஒரு எல்லாத்தையும் நம்ம ஆளணும் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு மைண்ட் செட்டில் இருக்காரு. அதுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்கள அவர் பயன்படுத்திக்கிறாரு. இது நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அவங்க எல்லாரும். இவர் என்ன பண்ணுவார், அங்கேருந்து போராடி இங்கே வரவும் ரொம்ப ரிஸ்கால வந்திருப்பாரு. அதனால வாமிட்லாம் எடுத்துகிட்டே இருப்பார். இந்த பொண்ணையும் கூட வேற கூட்டிகிட்டே வந்துடுறாரு. என்னாச்சு மாஸ்டர், உங்களுக்கு என்னாச்சு, அவசரப்பட்டு எதுவும் போய் சேர்ந்துடாதீங்க, எனக்கு நடக்க வேண்டிய வேலை இன்னும் பேலன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு கேட்டுகிட்டே இருக்கும். உனக்கு உன்னோட பிரச்சனை தான் பெருசாக இருக்குல்ல, இப்போ நான் என்னோட 15 இயர்ஸில் இந்த எக்ஸ்பீரியன்ஸில் எனக்கு வந்துட்டு இப்போ நான் நிறையவே பாதிக்கப்பட்டுட்டேன், இன்னும் எனக்கு பவர் தேவைப்படுது அப்படி இப்படின்னு இந்த மாஸ்டர் வேற சொல்லுவார். சொல்கிற மாதிரி செய்ய அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுகிட்ட சொல்லுவோம். அதுவும் இதே மாதிரி அவர் சொன்னது சரின்னு சொல்லிட்டு போயிடும். இப்போ ஹீரோயின் மாஸ்டர் இருக்காங்க, 3 பேரும் திரும்பவும் இவங்களை தேடி அலைஞ்சிட்டு இருப்பாங்க. அப்போ வர வழியில் பார்த்தோன்னா ஒரு வயசான லேடி கிட்ட 4-5 பேர் வந்து பிரச்சனை பண்ணுவாங்க. அதுக்கிட்ட உள்ள அந்த பாட்டி வந்து பழம் வித்துட்டு இருக்கும். அந்த பழத்தை பிடுங்கிக்கிட்டு அதுக்கிட்ட காசையும் பிடுங்கிட்டு அநியாயம் பண்ணுவாங்க. இதை பார்த்தோன்னா அந்த மாஸ்டருக்கும் அந்த ஹீரோயினுக்கும் கோவமாக வரும். உடனே அவங்களெல்லாம் விரட்டி விட்டுட்டு இவங்க போய் அந்த பாட்டிக்கு பணத்தை கொடுத்து ஹெல்ப் பண்ணும்போது, எனக்கு நீங்கள் இவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, இந்த பழத்தை உங்களுக்காக நான் கொடுக்குறேன், சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், உங்களுக்காக நாங்கள் சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு எல்லாரும் சாப்பிட்ருவாங்க. சாப்பிட்ட உடனே ஹீரோயின் வாயில் வச்ச உடனே தான் அவங்களுக்கு ஞாபகமே வரும். இந்த பழத்தை பார்த்தோன்னா அவங்களுக்கு ஒரு டவுட்டே வந்துடும். அதுக்குள்ளே மாஸ்டரும் ஹீரோவும் பார்த்தீங்கன்னா 2 பேரும் சாப்பிட்டு மயக்கம் போட்டே விழுந்துருவாங்க. அப்போ தான் அந்த முகத்தை கலட்டும் போது பார்த்தா அந்த பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணு தான் அந்த பாட்டி விஷயத்தில் இருக்கும். நீயா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. அவங்களும் பொத்து மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. ஏன்னா அந்த அண்ணா மாஸ்டர் இருக்கார்ல, அவர் சொல்லி கொடுத்த ஐடியா தான் இது. இந்த மாதிரி கெட்டப்பில் போய் அவங்கள இந்த ஃப்ரூட்டை சாப்பிட வச்சு அவங்கள மயக்கம் அடைய வச்சு அவங்களை இங்கே தூக்கிட்டு வரணும்னு சொல்லவும், அதே மாதிரி இந்த பொண்ணு செஞ்சிருக்கும். கூட்டிகிட்டு வந்து இங்கே போட்டுருப்ப ஹீரோயின் முழிச்சு பார்க்கும்போது எல்லாரும் இங்கே மயக்கத்தில் இருப்பாங்க. அவங்கள இப்போ முழிச்சு பார்த்தோம் அந்த மாஸ்டர் உட்காந்துருப்பாரு. நீ பண்ண வேலை தானே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தம்பி கேட்பாரு. ஹீரோயின் எல்லாரும் முழிச்சு உட்காந்துருப்பாங்க. இப்போ இந்த பொண்ணுக்கு வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நீங்கள் சொன்னதெல்லாம் நான் செஞ்சுட்டேன். இப்போ அந்த கேட்டும் அந்த டாகும் அங்கே தான் இருக்கும். எங்கள் அம்மா எல்லாரையும் என் ஃபேமிலி எனக்கு திரும்ப கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். நிச்சயமாக அதை நான் செய்கிறேன் அப்படின்ற மாதிரி இவர் வேறு ஆரம்பிப்பார். அப்போ அந்த மாஸ்டர் இருக்கார்ல, நல்ல மாஸ்டர், அவர் என்ன சொல்வார்னா, அவன் சொல்கிறத கேட்காத, அவர் உன்னை வந்து பயன்படுத்தி அவன் வேற ஒரு வேலைக்காக பயன்படுத்திட்டு இருக்கான், அவனுக்கு இளமையாகவே இருக்கட்டும், அவனோட வாழ்நாள் அதிகமாகணும் அப்படின்னு பிளான் பண்ணுறதுக்காக உன்னையும் உன் குடும்பத்தையும் அவன் பணைய வைக்கிறான். இது தெரியாமல் நீ நம்பி எல்லாத்தையும் ஏமாந்துடாத, மொத்தமாக இல்லாமல் போயிடுவீங்க, நான் சொல்கிறத கேளுன்ற மாதிரி இந்த மாஸ்டர் சொல்வார். உடனே இந்த பொண்ணுக்கு ஒரே டவுட் வந்துடும். மாஸ்டர் அவர் சொல்கிறது அப்படின்னு ஒன்று, இப்போ நீ என்ன நம்பினா நீ நினச்சது உனக்கு கிடைக்கும், அவன் சொல்கிறத நம்பினா நான் பொறுப்பு இல்லைன்னு ஒன்று. சரி சரி மாஸ்டர், எனக்கு நீங்கள் தான் முக்கியம், எனக்கு நீங்கள் தான் எல்லாமே செஞ்சுருக்கீங்கன்னு இது நம்பும். திரும்ப அவர் சொன்ன வேலையெல்லாம் இது செய்ய போகும். அப்போவும் அந்த நல்ல மாஸ்டர் சொல்லுவார், நான் சொல்கிறத கேளு, மொத்தமாக நீங்கள் யாருமே இல்லாத மாதிரி அவன் பண்ணிடுவான்னு சொன்னோன்னே இதுக்கு ஒரு மாதிரி பயமாக வரும். இப்போ யார் சொல்கிறத நம்புறது, எது உண்மை அப்படின்றதே அதுக்கு தெரியாது. அந்த பொண்ணு கேட்கவே கேட்காது, அதுக்கு கன்ஃபியூஸாக இருக்கும். இவர் சொல்கிறத கேட்டுட்டு எனக்கு என்னோட சந்தோஷம் தான் முக்கியம், அவர் சொல்கிறதா உண்மை, நான் அதை தான் கேட்பேன்னு சொல்லிட்டு போயிடும். அவர் எவ்வளோ சொல்வார், ஒன்றும் வேலைக்கு ஆகாது. அவர் சொல்கிற மாதிரிலாம் இப்போ செஞ்சு முடிச்சோன்னு கொஞ்ச நேரத்திலே பார்த்தா அந்த மாஸ்டரும் அங்கே இருக்க மாட்டார், அந்த பொண்ணும் அங்கே இருக்காது. இப்போ உடனே அது வீட்டில் தான் இருக்கும். வீட்டில் இருக்கும்போது என்ன நினச்சிக்கோ அப்படின்னா வந்துட்டு, இப்போ கொஞ்ச நேரத்தில் மாஸ்டர் சொன்ன மாதிரி அப்பா, அதாவது அம்மாவும் நம்ம அந்த பிரதர்னா யார், அதை லவ் பண்ணுற பையன் தான், அந்த பையனும் இங்கே வந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு அதை நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அங்கே வீட்டில் அப்பா மட்டும் தான் இருப்பார். இப்போ ஹீரோயின் அங்கே இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து அவங்க 3 பேரும் மயக்கத்தில் தான் இருப்பாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் முழிச்சு என்னாச்சு யாரையும் காணுன்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் தேடிட்டு இருப்பாங்க. இங்கே வீட்டுக்கு வந்து அந்த பொண்ணு வந்துட்டு அம்மாவும் அதாவது லவரும் வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த டைம் பார்த்து அப்பா இருக்கார்ல, இவர் வேகமாக உனக்கு ரொம்ப பசிக்கும் இல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு கொண்டு வந்திருப்பாரு, சூப்பு. உடனே இது குடிச்சு பார்த்துட்டு ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், ஆமாம் இந்த இன்னும் கொஞ்சம் சாப்பிடு அப்படின்னு சொல்லும்போது, அது சாப்பிடும் போது தான் அங்கே வந்துட்டு அந்த கேட் இருக்குல்ல, அது போய் அது இறந்த மாதிரி இருக்கும். உடனே வந்துட்டு என்ன ஆச்சு அம்மாவை நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கேட்கும்போது, நான் ஒன்றும் பண்ணலாமா, அது மேல் கேட்டோட சண்டை போட்டு அதுக்கு ஏதாவது ஆகியிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லவும், அப்போ என்னோட அண்ணன், அதாவது அண்ணனை நான் பிரதர்னு கூப்பிடுறாங்க, ஆனால் அவங்க லவ்வரை தான் அப்படி கூப்பிடுறாங்க, அந்த என்னோட பிரதர் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அவர் என்ன சொல்வாருன்னா, இந்த சூப்பு இன்னொரு பவுல் இருக்குல்ல, அந்த பவுலை காட்டுவார். இது வந்து டாக் சூப்பா அப்படின்னா, ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்வார். நீங்கள் இப்படி மாறிட்டீங்க, என்னோட லவ்வர் அவன் எதுக்காக இப்படிலாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லும்போது, நீ தானமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த சூப் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு சொன்னேன் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ஒரு மாதிரி விசித்திரமாக இருப்பார். அப்பா மாதிரியே இருக்க மாட்டார், உருவம் தான் அப்படி இருக்கு, ஆனால் அவரோட பேச்சு நடவடிக்கை எல்லாம் வேற மாதிரி இருக்கும். இப்போ இந்த பொண்ணு வந்து எல்லாத்தையும் நினச்சி பார்க்கும், இப்போ அம்மாவும் இல்லை, அந்த அவன் லவ் பண்ண பையனும் இல்லை. ஏன்னா அந்த லவ் பண்ணுற பையன் வந்து இதுக்கு அவ்வளோ சப்போர்ட்டாக இருந்திருப்பான். ஏன்னா இது டாகா மாறினதுக்கு அப்புறமே அந்த அளவுக்கு இருந்திருக்கான்ல, அவன் வந்துட்டு அந்த பொண்ணை வந்து யாராவது கிண்டல் பண்ணால் யாரையுமே கிண்டல் பண்ண விட மாட்டான், அந்த அளவுக்கு அந்த பொண்ணை கேர் பண்ணி பார்த்துப்பான். எக்ஸாம் டைமில் வந்துட்டு அந்த பொண்ணுக்கு வந்து அவ்வளோ ஹெல்ப் பண்ணுவான். எல்லா நேரத்திலும் இந்த பொண்ணுக்கு அவ்வளோ சப்போர்ட்டாக, இந்த வேர்ல்டுலேயே அவ்வளோ ஒரு பெஸ்ட்டாக அவ்வளோ சப்போர்ட்டாக இருந்தவனை வந்துட்டு
இந்த மாதிரி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா மேலே அந்த பொண்ணுக்கு அவ்வளோ கோவம் வரும். அவங்க அப்பாவே என்ன பண்ணுன்னா, இந்த மாதிரி பண்ணிட்டு இனிமேல் நீ இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக போய் அவங்க அப்பாவோட கதையை முடிச்சு விட்ரும். இப்போ அந்த பொண்ணுக்கு வந்துட்டு அப்பாவும் இல்லை, அம்மாவும் இல்லை, அவன் லவர் பையனும் இல்லை. அவர் நல்ல மாஸ்டர் சொல்கிறத கேட்காம இது பண்ணதுனால எல்லாருமே இறந்து போயிடுவாங்க. இப்போ இது ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருக்கும் போது பார்த்தோன்னா, இப்போ கேட்டோட அந்த காடுன்ற மாதிரி இருப்பாங்கல்ல, அவங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா வந்துட்டு இப்போ அந்த பொண்ணுகிட்ட பேசுவாங்க, நீ இந்த மாதிரி பண்ணது தப்பு, அதுக்காக இதுக்கப்புறம் உன்னோட இதை வந்துட்டு நீ வந்து உன்னோட உடம்பு வந்து உனக்கு வந்து வரதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ இது வந்து அந்த கேட் இறந்து போனதுனால அது எனக்கு சொந்தமான உடம்பு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த கேட்டோட இது இருக்காங்கல்ல, இன்சார்ஜாக இருப்பாங்களா, அவங்க வந்துட்டு அதுக்குள்ளே வந்துருவாங்க. இப்போ அந்த பொண்ணு கதறிட்டே இருக்கும், இல்லை நான் கொடுக்க மாட்டேன் கொடுக்க மாட்டேன் கதறிட்டே இருக்கும். ஒரு நிமிஷத்தில் அவங்க அதோட இஷ்டத்துக்கு அவங்க மாற்றிப்பாங்க. மாத்திரோன்னா பரவாயில்ல, இப்போ எனக்கு இந்த இந்த உருவம் வந்து நல்லா தான் இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. பிளட்டாக அதாவது வாமிட்டாக பண்ணிட்டே உட்காந்துருப்பாரு. அச்சோ லாஸ்ட் மினிட்ல நல்ல வேலை நான் தப்பிச்சேன் அப்படின்ற மாதிரி அவர் பண்ண மந்திரம் எல்லாம் மாற்றி போயிடும். இப்போ ஹீரோயின் திரும்ப அந்த நல்ல மாஸ்டர் இவங்க 3 பேர் திரும்ப கண்டுபிடி, இதுக்கப்புறம் நீ எங்கேயுமே தப்பிக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு மந்திரத்தை போடுவாங்க. அவ்வளோதான். இதுக்கப்புறம் அடுத்த சீன்லேயே பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க. இப்போ கண்ணு முழிச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு எல்லா விஷயமும் வந்துட்டு ஞாபகம் வந்துட்டு இருக்கும். இப்போ விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ஹீரோயின் வந்துட்டு ஒரு பேஷண்ட்டாக இருப்பாங்க, அவங்க கோமாவில் இருப்பாங்க. இப்போ நடந்த விஷயம் எல்லாமே வந்துட்டு அவங்களுக்கு கோமாவில் இதெல்லாம் நடந்திருக்கு. அவங்களுக்கு அப்பா அம்மா இருந்த மாதிரி, அவங்க அப்பா அம்மா வந்து இந்த மாதிரி சீட் பண்ண மாதிரி, அவங்களுக்கு ஒரு அடாப்டடாக அவங்க வளர்த்த மாதிரி, அவங்களுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்த மாதிரி, இப்போ நடந்த கதை எல்லாமே அவங்களுக்கு கோமாவில் இருந்திருக்கும். அவங்க கண்ணு முழிச்சு அவங்க இந்த கதையெல்லாம் சொல்லும்போது, இப்போ அந்த டாக்டர் நர்ஸும் இருக்காங்கல்ல, டாக்டராக இருக்காருல்ல, அவர் வந்துட்டு ஹீரோயினுக்கு அப்பாவாக வந்தார்ல, அவர் தான் டாக்டராக இருப்பார். அந்த நர்ஸாக இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு ஹீரோயினுக்கு பதிலாக ஒரு பொண்ணு வந்து அந்த டாகுக்குள்ளே இருந்ததில் அந்த பொண்ணாக இருப்பாங்க. உடனே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அவங்க பதறுவாங்க, அப்போ நான் லவ் பண்ண பையன் வந்து இறந்துட்டானா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ அந்த மந்திரம் போட்டோன்னே கடைசியில் அந்த பையன் திரும்ப இறந்து போன மாதிரிலாம் அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி பதட்டப்பட்டு தான் அவங்க முழிப்பாங்க. முழிக்கும் போது இது எல்லாமே வந்து அவங்களுக்கு அந்த மாதிரி தோணி இருக்கும். இப்போ அந்த டாக்டரை பார்க்கும்போது அவங்க கேட்பாங்க, உங்களை பார்க்கும்போது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, நேராக அவங்க அப்பா கேரக்டரில் இவர் தானே இருந்தார், அதை பார்ப்பாங்க. இப்போ அந்த நர்ஸை பார்த்தோம் அதே மாதிரி சொல்லுவாங்க. இப்போ அவங்க நர்ஸுக்கு தான் ஒரு மாதிரி இருக்கும். இப்போ ஆக்சுவலாக அந்த நர்ஸ் எல்லாம் அவங்க டாக்டர் நர்ஸ் தான். இவங்க அவங்கள பார்த்ததுனால அந்த கேரக்டரை வந்து நம்ம யாரெல்லாம் பார்த்து பழகுறோமோ அவங்க தானே நம்ம கனவுல அந்த கேரக்டராக வருவாங்க. அந்த மாதிரி வந்திருப்பாங்க. இப்போ நர்ஸ் வந்து கேட்பாங்க, நீ எங்கே இருக்கேன்னு கேட்பாங்க. நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால தான் நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க தெளிவாக பேசுவாங்க. அப்பாடா இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அவள் தெளிவாக இருக்கால அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டாக்டரும் அந்த நர்ஸும் வந்து பேசிப்பாங்க. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நாளில் நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ ஹீரோயின் வந்து ஆரம்பத்துலேருந்து அவங்க கனவுல நடந்ததில் அந்த கோமா ஸ்டேஜில் இருக்கும்போது அந்த கனவு முழுசுமே நினச்சி பார்ப்பாங்க. அப்படி எல்லாத்தையுமே ஃபுல்லாக நினச்சி பார்த்துட்டே இருப்பாங்க. அப்போ என்னோட நான் லவ் பண்ண பையனோட நிலைமை என்ன அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்ப்பாங்க. ஆனால் இதில் ஒன்றே ஒன்று மட்டும் தான் உண்மை. என்னன்னா அவங்க லவ் பண்ணாங்கல்ல அந்த பையன் மட்டும் தான், அவர் இறந்துலாம் போகலை. இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக அவர் வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தார். இவங்க வந்துட்டு டிஸ்சார்ஜ் ஆகி வெளியே வரும்போது அவரை பார்ப்பாங்க. பார்த்த உடனே நீ இன்னும் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, என்ன நான் இன்னும் இருக்கேன்னு கேட்குறேன், உனக்கு எல்லாம் சரியாயிடுச்சா அப்படின்ற மாதிரி 2 பேரும் பேசுவாங்க. அப்போ தான் ஹீரோன் வந்துட்டு இதுக்கப்புறம் என்னை விட்டு எங்கேயும் போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை ஹக் பண்ணிப்பாங்க. அதோட அவருக்கு ஒன்றுமே புரியாத, நான் அவர்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டாங்க. 2 பேரும் சேர்ந்ததே அவங்களுக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருக்கும். இதோட இந்த ட்ராமா இங்கே கம்ப்ளீட் ஆகுது. இன்னும் நல்ல ட்ராமாவில்